அல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா இந்த அருமையான மாலை வேலைக்காக ஆண்டவரே அவரோடு கொஞ்ச நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளின் நிகழ்ச்சியை கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. உம்முடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டப்பா. எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் ஆண்டவரே எல்லா இடையூறுகளுக்கும் கர்த்தர் நீர் எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. உம்முடைய ஆளுகை உம்முடைய பிரசன்னம் எங்கள் இருதயங்களை ஆண்டவரே இன்னும் அதிகமாக உம்முடைய வேதத்துக்கு நேராக திருப்பட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கோங்க. இயேசு நாமத்தினால கேட்குறோம் பிதாவே, ஆமென். 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 ரெக்கார்டிங் ஆன் பண்ணியாச்சா? எஸ் அண்ணா. அந்த ஸ்க்ரீன்ல ஒன்றும் வரல எலிசபெத். அந்த கவர் பேஜ் வரல. ஸ்கிரீன் மட்டும் பிரசன்ட் பண்ணுங்க. அன்பானவர்களே, இன்னொரு ஜூம் கூடுகைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இன்னைக்கு யோசேப்பை பற்றின 7வது பகுதிக்குள்ளாக நம்ம போக போகிறோம். இந்த 7வது பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 6வது பகுதியில் நம்ம எதையெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து ஒரு அதை ஒரு சுருக்கமாக நம்ம நினச்சி பார்த்துட்டு நம்ம அந்த 7வது பகுதிக்குள்ளே நம்ம போகலாம். போன வார பகுதியில் பெரும்பாலும் ஆதியாகமும் 43 காரியங்களை தான் நம்ம பிரதானமாக பார்த்தோம். அதில் வந்த உணர்ச்சி மிகுந்த உரையாடல்கள், மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம பார்த்தோம். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம நினைவுபடுத்திக்கிறது நல்லது. ஆதியாகமும் 43 முதல் வசனம், பஞ்சம் தீரும் என்று எதிர்பார்த்திருந்த அதாவது 43வது வசனம் இப்படி சொல்லுது, தேசத்தில் பஞ்சம் கொடியதா இருந்ததுன்னு. அதாவது இந்த பஞ்சம் இவ்வளவு 2வது வருடமும் தொடரும், இல்லை முதல்ல வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தொடர்ந்து இருக்குன்னு சொல்லி யாக்கோபு எதிர்பார்த்திருந்துக்க முடியாது. ஒருவேளை இல்லை யாக்கோபு அது தீரும்னு எதிர்பார்த்திருந்து ஆண்டவர்கிட்ட ஒருவேளை அவன் ஜபம் கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அநேக பண்டிதர்கள் சொல்றாங்க. ஆனா அவனுடைய ஜபம் கேட்கப்படவில்லை அப்படிங்கிறதுதான் பெரிய விஷயம். ஏன் இதை நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்குறோம்னா, நம்ம யாக்கோபோட வாழ்க்கையில அவனுடைய ஜபங்கள் தொடர்ந்து கேட்கப்பட்டதை வந்து பார்க்குறோம். ஆண்டவர்கிட்ட போராடின பேனியல் அனுபவத்தை கூட நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்போ இந்த பஞ்சம் தீரணும், அந்த சிமியோன் திரும்பி வரணும் அப்படின்ட்டுலாம் ஒருவேளை யாக்கோபு ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்த அவனுடைய எந்த விண்ணப்பத்திற்கும் பதில் இல்லை, கிடைக்கவும் இல்லை. ஆனா இது வந்து தேவனுடைய மகத்தான திட்டம் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு அந்த நேரத்துல புரியாம இருந்தாலும், இதை படிக்கிற நமக்கு வந்து அந்த திட்டத்துடைய அருமை நமக்கு புரியுது. அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லைன்னு நம்ம சொல்றதை விட, நம்முடைய இது எதுக்கு நமக்கு ஒரு அடையாளமா இருக்குன்னு கேட்டா, நம்முடைய அநேக ஜெபங்கள் இப்படிதான் ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராம தாமதிக்கிறப்போ, ஆண்டவர் அதற்கான ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தையும், முக்கியமான ஒரு காரணத்தையும் வைத்திருப்பாருன்ற ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கலாம். இப்போ இன்னொரு அழகான விஷயத்தை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலும் சரி, அடுத்த அதிகாரத்தில் இன்னைக்கு பார்க்க போற ஆதியாகமம் 44 அதிகாரத்திலும் சரி, யூதாவுடைய பங்கு ரொம்ப அழகான, அருமையான, வித்தியாசமான, எதிர்பார்க்காத பங்கு. யூதா நமக்கு தெரியல, அந்த சகோதரர்கள்ல யூதா வந்து இந்த யூதாவுடைய பங்கு நீங்க பார்க்கிறப்போ, போன அதிகாரத்துல 42ல பென்யமீனா அனுப்ப சொல்லி ரூபன் அவங்க அப்பாட்ட கேட்டப்போ, அவங்க அப்பா யாக்கோபு அது ஒத்துக்கிறதே இல்லை, தீர்மானமா மறுத்துறான். ஆனா இப்ப அவன் அமைதியாகிறப்போ யூதா மாத்திரம் இப்ப இந்த 43வது அதிகாரத்துல மறுபடியுமாக கேட்கிறார். கேட்டு அவங்க அப்பா நீங்க பாத்தீங்கன்னா 43:3 10 வரைக்கும் அந்த வசனங்களை பார்த்தோம். போன தடவை அது எவ்வளவு ஒரு அழகான ஒரு உரையாடல், அல்லது எவ்வளவு அழகான வசனங்கிறத போன தடவை நம்ம பார்த்ததை மறுபடியும் நம்ம விரிவா பார்க்க போறது இல்லை. ஆனா அந்த வார்த்தைகள் யாக்கோபை
பென்யமீனை அனுப்ப சம்மதிக்க வைத்ததுங்கிறது தான் பெரிய விஷயம். அந்த வார்த்தைகள்ல தெரிஞ்ச வெளிப்படையான நேர்மை, பென்யமீனுக்காக தன்னையே தியாகமா முன்னிறுத்தின அவனுடைய வாதம் யாக்கோபின் மனதை நிச்சயமா கரைச்சு சம்மதிக்க வைக்குது. உடனே போன இதுல நம்ம இன்னொரு காரியத்தையும் பார்த்தோம். யாக்கோபு சம்மதிச்ச பிறகு நீங்க இப்போ யோசேப்பை பார்க்க போறப்போ நீங்க வந்து ஒரு நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு போகணும்னு சொல்லி அவன் பெரிய ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தது கூட நம்ம பார்த்தோம். குறிப்பா தேனை போய் பார்த்தோம். பாலும் தேனும் ஓடுகிற இஸ்ரேல் தேசம் சொல்லி ஒரு வழக்கு ஒண்ணு உண்டு. ஸோ அந்த இஸ்ரேல் தேசத்தின் தேன் ரொம்ப விசேஷமானது. அது மாத்திரம் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அநேக விசேஷித்த பொருட்கள் அந்த ஒரு பட்டியலை நம்ம பார்த்தோம். இது இன்னொரு காரியத்தை நமக்கு உணர்த்துது. என்னன்னா, தானியம் இல்லாத பஞ்சம் இஸ்ரேவேல்ல இருந்ததே தவிர்த்து மற்றபடி மற்ற சில காரியங்கள் குறைபடாம இருந்தது. செல்வம் இருந்துச்சு, தானியம் இல்லைங்கிறது உண்மை. ஆனா வாதுமை கொட்டைகள், இந்த பிசின் வர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த அந்த செழிப்பு, அது ஒருவேளை செழிப்புன்னு எடுத்துக்கிட்டா, தானியம் இல்லாதத பஞ்சம்னு வச்சுக்கிட்டா, அந்த அந்த காரியங்கள் இருந்ததையும் நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அதை எடுத்துட்டு யாக்கோபின் இந்த பசங்க, அதாவது யோசேப்பின் மற்ற சகோதரர்கள் அங்கு போறது தான் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். ஏன்னா அவங்க போறப்போ அவங்க என்ன எதிர்பார்த்திருக்கிறாங்கன்னா, தங்களுடைய சாக்குகளில இருந்த ரெட்டிப்பு பணத்துக்காக நம்ம முதலே போய் சொல்லிடணும். முதலே போய் ஏன்னா சிமியோன் அங்க ஏற்கனவே பணை கைதியாக பிடிச்சு வச்சிருக்காங்க. அதனால சிமியோனை விடுவிக்கணும், அதே நேரத்துல ரெட்டிப்பு பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அது தப்பா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றதுன்னு இருக்கிறப்போ, இவங்க போனப்போ நம்ம அந்த காட்சிகளை கூட பார்த்தோம். தங்களை பிடிச்சு, அதாவது ஆதியாகமம் 43:18 பயந்துகிட்டே தான் போறாங்க, நம்மளை பிடிச்சு இது பண்ணுவாங்கன்னு. இவர்களை வந்து நேரா யோசேப்புடைய அரண்மனைக்கு வர்றதுக்கு ஆணை வருது. இவங்க ரொம்ப பயந்துட்டே போறப்போ அங்க நடந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு இனிய அதிர்ச்சியையும் நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா அந்த வீட்டு விசாரணைக்காரன் அவங்ககிட்ட இவங்க புலம்பின உடனே அவன் என்ன சொல்றான், இல்ல இல்ல, இந்த பணம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பணம், இது உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலின் தேசனாகிய தெய்வமாகிய ஏலோகிமை பற்றி அவர்கள் சொல்றார்கள். நீங்க ஏலோகிம் அந்த வசனம் கூட நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். அந்த ஏலோகிமின், அதாவது உங்கள் தேவனும், அதாவது உங்கள் ஏலோகிமும் உங்கள் தகப்பனுடைய தேவனாயும் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான விருந்தினர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உபசரிப்பின் ஆரம்பங்களை காமிக்கிறோம். என்னன்னு கேட்டா, நம்ம அது நம்ம வேதாகமத்துல ரொம்ப சாதாரணமா இருந்த ஒரு விஷயத்துல பின்னாடி இருந்த ஆழத்தை பார்த்தோம். அடித்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஆனா அந்த அடித்துன்ற வார்த்தைக்கு வந்து அவர்கள் மதிய உணவு உண்ணப்போகிற விலங்கை ஹலால் செய்வதை அவர்களுக்கு முன்பாக காண்பித்துன்னு மூலமொழியை நம்ம சரியானபடி மொழிபெயர்த்தா அப்படி எடுத்துக்க முடியும். அப்போ அவர்கள் தங்களை அடிப்பாங்க, தங்களை வந்து வேற விதத்துல நடத்துவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கப்போ அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. வரவேற்றது மாத்திரம் இல்ல, அவர்கள் கால்கள் கழுவ தண்ணீரை கொடுத்து, அவங்க கழுதைகளை பிடுங்கிட்டுக்குவாங்கன்னு நினைக்கிறப்போ கழுதைகளுக்கு தீவனம் கொடுத்து, அவர்கள் எதை சாப்பிட போறாங்கன்னு விலங்கை ஹலால் செய்வதை காண்பிச்சு, மதிய உணவுக்கும் அழைக்கிறப்போ அவங்களால பெரிய ஆச்சரியம், தாங்கவே முடியாத ஒரு ஆச்சரியம்ங்கிறத பார்த்தோம். அதுக்கு பிறகு நடந்த காரியங்கள், யோசேப்பின் கனவு நிறைவேறின மாதிரி அவங்க எல்லாம் தங்கள் பரிசு பொருட்களை கொண்டு வந்து யோசேப்பிடம் யோசேப்பு காலில் வைக்கிறாங்க. யோசேப்புடைய பழைய கனவு ஒன்று நிறைவேறுதலையும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அவர்கள் எல்லாத்தையும் அவர்களுடைய வயது படி வரிசையாக உட்கார வைக்கிறான் யோசேப்பு. அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய ஒரு இனிய அதிர்ச்சியும் கொடுத்தது. அது இல்லாம அவர்களுக்கு வந்து விருந்து இது பண்றப்போ பென்யமீனுக்கு அவன் 5 பங்கு அதிகமா கொடுத்து பார்க்கிறான். ஆனா ஒரு பெரிய ஒரு இன்னொரு ஆச்சரியம், தொடர்ந்து நம்ம நிறைய ஆச்சரியனே பார்த்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறதாய் தங்கள் பழைய நாட்களில் இருந்த சகோதரர்கள் இப்ப வந்து பென்யமீனுக்கு கொடுத்த அதிக பங்கை பற்றி அவர்கள் கண்டுக்கிறதே கிடையாது. மாறாக அந்த கடைசி வசனம் என்ன சொல்லுது, அவர்கள் அவனுடனே பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமா இருந்தார்கள்னு. இது அவர்கள் மனமாற்றத்தின் ஒரு அடையாளம்.
அது இல்லாம இந்த முதல் தடவையா 22 வருஷங்கள் கழிச்சு அந்த 12 பேரும் யோசேப்பின் 12 சகோதரர்களும் ஒன்றாக உட்கார்ந்து ஆனா யோசேப்புக்கும் தனியா உட்கார்ந்துருக்கான்னு வேதம் இருக்குது. என்னன்னா 12 பேரும் ஒரு மதிய உணவில் பங்கு கொள்ளுகிற ஒரு காரியம். அதுதான் அந்த இது அந்த நிகழ்ச்சியோட ரொம்ப ஒரு ஸ்பெஷல்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 22 வருஷங்கள் கழிச்சு 12 பேரும் கூடுற நிகழ்வ யோசேப்பு ரொம்ப பிரமாதமா பண்ணுனதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லதான். ஸோ அவங்க சந்தோஷமா இருந்தாங்கங்கிறதோட 43வது அதிகாரம் நமக்கு முடியுது. இன்னைக்கு இந்த வாரத்துல நம்ம வந்து 44வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். இந்த 44வது அதிகாரம் ரொம்ப ஒரு வித்தியாசமான, ஆச்சரியமான அதிகாரம். இந்த அதிகாரத்தை நம்ம பெரும்பாலும் சரளமா படிச்சிருக்கிறோம். படிச்சிருக்கிறப்போ ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு சிக்காத அல்லது வசனங்களினூடாக ஒளிந்திருக்கிற பல ஆச்சரியங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா இந்த அதிகாரத்துல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு பண்டிதர் இப்படியா சொன்னாரு. என்னன்னா, இந்த அதிகாரத்துல யோசேப்பை விட யூதா இன்னொரு பெரிய பாத்திரமாக, சொல்லப்போனா he becomes a hero in chapter 44 அப்படின்னு அவர் தன்னுடைய இதுல குறிப்பிடுறாரு. யூதா ஒரு நாயகனை போல இருக்கிற காரியம். நீங்க பாத்தீங்கன்னா இதுல 34 வசனத்துல 17 வசனம், சொல்லப்போனா 17, 18 வசனம் யூதா பேசுற வசனமா இருக்குங்கிறது ஒரு விசேஷம். அதை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் சந்தோஷமா இருந்தார்கள். புறப்படும் போது அவர்கள் பைகளில் தானியங்கள் ஏற்றும் போது அவர்கள் மிகவும் ஒரு எதிர்பாராம பிளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுத்த வீட்டு விசாரணைக்காரனுக்கு யோசேப்பு ஒரு காரியத்தை சொல்றான். அவர்களுக்கு நிறைய தானியத்தால் நிரப்பி மறுபடி அவர்கள் கொடுத்த பணத்தை அவனவன் சாக்கிலே போட்டுவிட்டு இளையவனுடைய சாக்கிலே, இளையவன்னா பென்யமீன், அவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தை தானியத்திற்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான் அப்படின்னு பார்க்கிறோம். பார்த்துட்டு அவங்க அந்த இதை எடுத்துட்டு வர்றப்போ, கொஞ்சம் தூரம் வந்துடுறப்போ மறுபடி அந்த வீட்டு விசாரணைக்காரன் அவர்களை துரத்தி கொண்டு வரான். துரத்திட்டு வந்து அவங்க முன்னாடி வந்து அவன் சொல்ற ஒரு வார்த்தையை நீங்க பாருங்க. 44:4 அவன் அந்த மனிதரை பிடித்து, நீங்கள் செய்த காரியம் என்ன, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்றான். என் எஜமானன் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த எகிப்திய இதுல வந்து அந்த முக்கியமான ஆட்கள் குடிக்கிற பாத்திரம் மிக முக்கியமானது. இதுல அது வெள்ளி பாத்திரம்னு பார்க்கிறோம். இந்த வெள்ளி பாத்திரத்தை பலவிதமான சடங்குகளுக்கு கூட அவங்க பயன்படுத்துவாங்க. பலவிதமான சாங்கியங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த பாத்திரம் ஒரு சாதாரண குடிக்கிற பாத்திரம் மாத்திரம் இல்ல, பல சடங்குகளில, சாங்கியங்கள்ல முக்கிய பங்கு வகிக்கிறதா இருக்கிறதுனால அது ரொம்ப முக்கியங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் தான். ஆனா இதுல ரொம்ப சுலபமா நம்ம அந்த பின்னணி கதைகள் தெரியாதனால ஒரு கப்பை எடுத்துட்டு வந்துட்டான் அப்படிங்கிறபடிதான் இருக்காங்க. ஆனா அந்த கப்பு வந்து அந்த வெள்ளி பாத்திரம் அல்லது வெள்ளி கோப்பை மிக மிக முக்கியமானதுங்கிறது அந்த சூழலில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க கேட்ட உடனே அவன் அது என் எஜமானன் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா, நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோடே சொன்னான். அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து அவர்கள் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவளுக்கு சொன்னான். இப்படி சொல்லணும்னு சொல்லி யோசேப்பு ஏற்கனவே சொன்னதுனால அவன் வந்து அதே வார்த்தையை அவங்ககிட்ட சொல்றான். இந்த நேரத்துல ஒரு சின்ன இடைக்குறிப்பு நம்ம பார்க்கிறது நல்லது. இந்த சம்பவம் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல அதற்கு அவர்கள்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒரு காரியம் உள்ள ஒளிஞ்சிருக்குன்னா, முதல்ல இருந்த சகோதரர்களா இருந்தா அவங்க வந்து இவன் எடுத்திருப்பானோ, அவன் எடுத்திருப்பானோ, எப்படி இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளேயே பலவிதமான சந்தேகங்கள் அவர்கள் மத்தியிலே வந்திருக்கும். இவங்க எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம், அவங்க எடுத்துட்டு போயிருக்கலாம்னு. ஆனா இப்ப அவர்களுக்கு மத்தியில பரஸ்பர நம்பிக்கை இருக்கிறது.
ஒருவேளை இதற்கு முன்னாடி யோசேப்பு ஏன் இப்படியான ஒரு சோதனையை செய்யணும்? யோசேப்பு எதற்காக? ஏற்கனவே 43வது அதிகாரத்துல சகோதரர்கள் ஒருமித்து சாப்பிட்டாச்சு, பானம் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க. அவர்களுடைய மனமாற்றத்தையும் கண்டுட்டான். ஏன்னா பென்யமீனை கட்டி அழுது அந்த ஒரு காட்சியெல்லாம் நம்ம போன வாரத்துல பார்த்தோம். அப்படி இருந்த யோசேப்பு மறுபடி ஏன் இப்படியான ஒரு காரியத்தை செய்யணும்? அப்படிங்கிறப்போ அவர்களுடைய மனமாற்றங்களின் முழுமையான பரிமாணத்தை அறிகிற ஒரு முயற்சியாக யோசேப்பு இதை செஞ்சிருக்கணும். ஏன்னா, நீங்க அதுக்கான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் திரும்பி வரும் வரைக்கும் அவன் காத்திருந்தான். ஏன்னா, அவன் இப்படியான ஒரு சோதனை செஞ்சுட்டான். அதோடைய ரிசல்ட் பார்க்கிறதுக்கு அவன் காத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் என்னன்னா, இவங்களுக்கு இப்ப நம்ம பழையபடி வருவோம். அவர்களுக்கு பரஸ்பரம் சந்தேகமே வரல. எந்தவித சந்தேகமும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒருவேளை 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். ஆனா இப்போ ஒருவருக்கொருவர் நம்பிக்கையா நீங்க பார்த்தீங்கன்னா 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பதில் சொன்னார்கள், அவர்கள் பதில் சொன்னார்கள்ன்னு இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ப என்ன அவங்க அந்த குற்றத்தை வைத்த உடனே, ஒவ்வொருத்தரும் மிகவும் பயந்து பதட்டமாயி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தைகள சொல்லியிருக்கணும். அது ஒட்டுமொத்தமா சேர்த்து நமக்கு அவர்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர்கள் கோரஸ் சொன்னாங்கன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் இந்த வசனங்களில ஒரு வாக்கியங்கள ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஆனா அது எதை அவர்கள் காட்டுதுன்னா, அவர்களுடைய பயத்தை, அவர்களுடைய பதட்டத்த போன அதிகாரத்துல தான் அவ்வளோ சந்தோஷமா, மனநிறைவா யோசேப்புடைய அரண்மனையிலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. ஆனா, இப்போ நடந்தது என்னன்னா, இது அவர்களால நம்ப முடியாத ஒரு காரியம். அவர்களால யூகிக்க முடியாத ஒரு காரியம். இது எப்படி நடந்தது? இது எதன் மூலமா நடந்திருக்குன்னு சொல்லி போன சந்தோஷமா புறப்பட்ட அவர்கள் சந்தோஷமெல்லாம் பறந்து போயி, அவர்கள் மத்தியில பயமும், பதற்றமும் வர்றதுனால, அவர்கள் பயன்படுத்துற வார்த்தையில பாருங்க, "எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன? இப்படிப்பட்ட காரியத்திற்கும் அது அடியாராகிய எங்களுக்கும் வெகு தூரம். எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்திற்கு கொண்டு வந்தோமே. தங்களுடைய இன்னசென்ஸ், தங்களுடைய உண்மைத்தன்மைய நாங்க போன தடவையே உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டினோம் இல்லையா? அப்படிங்கிறத சொல்லிட்டு சொல்றாங்க, அப்படி இருக்க உங்க வீட்டிலிருந்து நாங்க வெள்ளியாகிலும், பொன்னையாகிலும் நாங்க திருடிக் கொண்டு போவோமான்னு சொல்லிட்டு, இன்னொரு காரியத்த சொல்றாங்க. அந்த பதட்டமெல்லாம் போய் அந்த பதட்டம் இதெல்லாம் அடக்கிட்டு, ஒரு காரியத்த சொல்றாங்க. உம்முடைய அடியாருக்குள் அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன். அவங்க தன்னுடைய இன்னசென்ஸ் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஏன்னா, தங்களில் யாரும் அப்படி செய்திருக்க மாட்டார்கள், செய்திருக்க வாய்ப்பில்லை என்ற பரஸ்பர நம்பிக்கையும், அந்த உறுதியும் தான் அந்த கடைசி வார்த்தைய அவர்களை சொல்ல வைத்தது. அதாவது யார்கிட்ட நம்ம தான் யாரும் எடுக்கலையே! ஒருவேள அப்படி எடுத்தாங்கன்னா, அவன் கொலையுண்ண கடவன்னு சொல்லி அவங்களே அந்த வார்த்தைய கமிட் பண்றத நம்ம பார்க்கிறோம். அதற்கு அந்த வீட்டு விசாரணைக்காரன் சொல்றான், "நீங்க சொல்றபடியே ஆகட்டும். எவனிடத்தில் அது காணப்படுமோ, அவன் எனக்கு அடிமையாவான். நீங்கள் குற்றமற்றிருப்பீர்கள்" என்றான். பல பதிப்புகள் இதற்கப்புறம் ஒரு வசனத்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அப்பொழுது நம்ம ஒரே வார்த்தை இருக்கு. அப்பொழுது அவர்கள் துரிதமாய்ன்னு. பல பதிப்புகள்ல என்ன சொல்லுதுன்னா, அவங்க தங்கள் வாகனத்திலிருந்து குதித்தார்கள். தே ஜம்ப் ஃப்ரம் தியர் வெஹிக்கிள்ல அந்த டாங்கி அப்படின்றபடியா அந்த அர்த்தத்துல போட்டிருக்காங்க. ஏன்னா, அவர்களுக்கு உடனடியா தங்களுடைய நேர்மையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால பரபரப்பா இருந்தவங்க ஏறிக்கொண்டிருந்த கழுதைகள் மேல இருந்து கீழ குதிக்கிறாங்க. குதிச்சு ஒரே ஒரு வார்த்தை இது இருக்கு. அவர்கள் துரிதமாய் அவசரமா தன் சாக்கை தரையில எடுத்து வைத்து தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள். திறந்து வச்சு பார்க்குறாங்க. நீங்க ஒருவேளை அவங்க வேர்த்து விறுவிறுத்து ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கணும். ஒவ்வொரு பையா அவங்க மூத்தவன்லருந்து ஏன்னா சிமியோன் இவங்க கூடயே வந்துட்டான். சிமியோன்லருந்து ஒவ்வொருத்தருடைய சாக்கும் திறந்து சோதிக்கும்போது, அவர்களுடைய பதட்டமும், அந்த டென்ஷனும் ஒருவேளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கும்.
பென்யமீன் வர்றப்போ அவங்களுக்கு கண்டிப்பா பாதி இது குறைஞ்சிருக்கும். ஏன்னா இத்தனை பேர்கிட்ட இல்லை, இவங்கிட்டையும் இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையா ஒருவேளை அவங்க பெருமூச்சு கூட விட்டு இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பென்யமீனின் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்களுக்கு இந்த உலகமே தலைகீழா மாறி இருந்திருக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் கூட அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியம். ஏன்னா இது எப்படி சாத்தியங்கிறது கூட அவங்களால நம்ப முடியாத ஒரு காரியம். அப்போ அந்த அஹ், அவன் ஒரு காரியத்தை பண்றான். மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் அந்த பாத்திரம் பென்யமீன் சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறப்போ இந்த உலகமே சொல்லப்போனா ஒரு நம்மள புரிதலுக்காக இருக்கும், வானமே தலையில இடிஞ்சு விழுதுன்னு சொல்லி இப்படியான ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அதுபோல அவர்களுக்கு வானமே தலையில இடிஞ்சு விழுந்ததை போல இருக்கணும். அவங்க செய்யற ஒரு காரியத்தை பாருங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இந்த யூத கலாச்சாரத்துல வஸ்திரங்களை கிழிக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெரிய துர்ச்செய்தி கேட்கிறப்போ, அல்லது ஒரு மரணம் நிகழறப்போ, அல்லது ஒரு மிக கொடுமையான காரியம், அதாவது தங்கள் கைக்கு மீறின காரியம் நடக்கும்போதுதான் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வார்கள் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ அவங்க இதை கேட்ட உடனே தங்க வஸ்திரங்களை கிழிச்சுக்கிறாங்க. கிழிச்சிட்டு அவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றிட்டு மறுபடி யோசேப்புடைய அரண்மனைக்கு திரும்ப போறாங்க. போறப்போ அவர்கள் ஒருவேளை இத்தனை நேரம் அந்த சந்தோஷமெல்லாம் வடிஞ்சு இப்ப அவங்க மனதுல ஒரு பெரிய கேள்விக்குறியும் ஒரு தடுமாற்றமும் குழப்பமும், ஒருத்தர் ஒருத்தர் பேசாதபடிக்கு அவர்கள் எதுவும் எந்த வார்த்தையும் பேசுற மாதிரி இல்ல. அவங்கள போய் பார்க்கிறப்போ 14வது அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுது, யோசேப்பு அதுவரை அங்கே காத்திருந்தான். இந்த அதுவரையுங்கிற ஒரு இது என்னன்னா, அவர்கள் திரும்பி வர எதிர்பார்த்திருந்தான். அவங்க ஒருவேளை காலையில அவங்கள அனுப்பிச்சிருக்கலாம். அனுப்பிச்சு ஒரு 2, 3 மணி நேரம் ஆயிருந்திருக்கலாம். அந்த 2 மணி நேரமும் யோசேப்பு வேற எங்கேயும் போகாதபடிக்கு அந்த வசனம் சொல்லுது, அதுவரைக்கும் அவன் அங்கே காத்திருந்தான். அவனுக்கு முன்பாக அவர்கள் தரையிலே விழுந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ யோசேப்பு அவனுடைய யோசனைப்படி, அவனுடைய மனதில நினைச்சபடி ஒவ்வொரு காரியமும் நடக்குதுன்னு பார்த்துட்டு அவன் சொல்றான், நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்னைப் போலத்த மனுஷனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரிய வரும் என்று அறியாமல் போனீர்களான்னு கோபமா கேட்கிறான். கோபமா கேட்கிறப்போ, அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அவர்கள், அவர்கள், அவர்கள்ன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, 8 அதாவது 7வது வசனத்திலிருந்து நீங்க அந்த சாக்குகள பிரிச்சு பென்யமீன் அ ப ப அந்த சாக்க திறக்கிற வரைக்கும் அவர்கள், அவர்கள்ன்னு மாத்தி, மாத்தி ஒருத்தர், ஒருத்தர் பேசிட்டு இருந்த காரியம், இப்ப முற்றிலுமா நின்னு போயி, ஏன்னா எல்லாரும் வாயடைச்சு போயிருக்கிறாங்க. பழையபடி போன அதிகாரத்துல தன்னுடைய தலைமைத்துவத்தையும், தன்னுடைய ஞானத்தையும், தன்னுடைய புத்தி கூர்மையும் காட்டுன யூதா தான் மறுபடி இப்பொழுது ப பேச ஆரம்பிக்கிறான். மறுபடி நம்ம பார்த்தா வசனம் 16ல அவன் பேசுறான். நீங்க பேசுறப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, பல நேரத்துல நாம் கேள்விகளுக்கான பதில் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அந்த கேள்விகளுக்கான பதில் பல நேரங்கள்ல கேள்விகளாகவே பதில் இருக்கிறப்போ, அந்த வாதம் அல்லது அந்த வாக்கியங்கள் மிக வலுவாக அமைகிறத பார்க்கிறோம். இப்ப யூதா எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. என் ஆண்டவனே, உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? கேள்வி. என்னத்தை பேசுவோம்? கேள்வி. எதனாலே உங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான். நாங்க என்னைக்கோ பண்ணுன ஒரு தப்பு கடவுள் இன்னைக்கு இன்னைக்கு அத எங்களுக்கு மத்தியில அதை தெரிய பண்ணினார், விளங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள். இந்த ஒரு வசனத்துக்கு பின்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் கொஞ்சம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பென்யமீன் இந்த சகோதரர்களுடைய மனமாற்றத்திற்கு இன்னொரு அடையாளம் இந்த வசனம். ஏன்னா ஒருவேளை முதல்ல இருந்த சகோதரர்களா இருந்தா
சரி பென்யமீனுக்கு தானே இது இருக்கு, சரி பென்யமீனை பிடிச்சிட்டு போங்க நாங்கெல்லாம் போலாம் அப்படின்னு போயிருந்திருக்கலாம். ஒருவேளை பென்யமீன் மேல சந்தேகப்பட்டிருக்கலாம். இவன் எப்படி பண்ணான் பாரு, இவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இவன் இப்படி பண்ணானோ, இல்ல வேற யாராவது பென்யமீன் நம்ம சகோதரர்களே வேற யாராவது பென்யமீன் மேல பொறாமைப்பட்டோ கோவப்பட்டோ அதை போட்டிருப்பாங்களா? இப்படி எதிர்மறையான சந்தேகங்கள் எதுவுமே அங்க இருக்கிறது இல்லைங்கிறத நம்ம கவனிக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க எல்லாம் வாயடைச்சு போயிருக்கிறப்போ யூதா என்ன சொல்றான், தங்களுடைய குற்றத்தை தங்களுக்கு நடந்ததை ஏற்றுக்கொள்ளுகிறத போல நாங்க என்ன வார்த்தை சொல்லுவோம், நாங்க நியாயம்தாங்கிறத நாங்க எப்படி விளங்க பண்ணுவோம். ஏன்னா அந்த யார் கூட அவன் பேசுறான், யோசேப்போட பேசுறான். ஆனா யோசேப்போட பேசுறேன்னு தெரியாது. அவன் வந்து பார்வோனுடைய 2வது அதிகாரியாகிய அதிகாரிகிட்ட பேசுறப்போ மிக மிக கவனமா மிக மிக யோசனை பண்ணி சரியான வார்த்தைகளை பேசணுங்கிறத வந்து இந்த ஒரு வசனமும் ரொம்ப அழகா சொல்லுது. அவன் மேல நாங்களா பண்ணோம் அப்படின்னு ஒரு கோபத்தோட இல்ல, நாங்க எதை சொல்லி எங்களை புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லி தன்னிலை விளக்கத்தை மிக பணிவோடு மிக நேர்மையா மிக தாழ்மையா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான். அவன் தானே பண்ணான், அவனை அரெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லாதபடிக்கு அந்த தப்புக்கான தார்மீக பொறுப்பை நாங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம்னு அவன் சொல்ற காரியத்தை பார்க்கிறோம். ஒருவேளை யோசிப்புக்கு ஞாபகம் வந்திருக்கலாம், ஓ இதே ரூபன் தானே என்னை விற்றவன், இதே ரூபன் தானே ஒரு காலத்துல என்னை விற்றவன், ஆனா இன்னைக்கு அவனிடம் தெரிகிற மாற்றங்கள் எவ்வளவு ஆச்சரியம் சொல்லி முதல் ஆச்சரியத்தை யோசிப்பு உணர்ந்திருக்கணும். ஆனா அவன் வெளியே காட்டுறதே கிடையாது. அப்ப வெளியே காட்டாமையே அவன் ஒரு வார்த்தை சொல்றான், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாய் இருப்பதாக, எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாய் இருப்பான், நீங்களோ சமாதானத்தோடே உங்கள் தகப்பன் இடத்திற்கு போங்கள். இந்த வார்த்தை பாருங்க, ஏற்கனவே யூதாவுடைய முதல் வசனத்துல அவனுடைய மாற்றத்தின் துவக்கத்தை யோசேப்பு உணர்ந்திருக்க முடியும். அப்போ மறுபடியும் அதை இன்னும் உறுதிப்படுத்துறது போல அடுத்த வசனத்தை பேசுறான், இல்ல இல்ல பென்யமீனே எனக்கு அடிமையா இருக்கட்டும், நீங்க எல்லாம் சமாதானத்தோட போங்கன்னு. மறுபடியும் நம்ம அந்த பழைய காரியத்தை நினைக்கிறோம். பழைய சகோதரர்களா இருந்தா சரி பரவாயில்லப்பா, பென்யமீன் இருந்துக்கோ அப்புறமா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை விட்டு விட்டு மற்றவர்களுக்கு, ஏன்னா பொருள் இருக்கு எல்லாம் இருக்கு, விளங்க பண்ண கிளம்பி வந்திருக்கும் கூடும். ஆனா இப்போ அப்படியா இருக்கிறது இல்ல. என்ன சொல்றான் யூதா, நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வந்து சமாதானத்தோடே உங்க தகப்பனிடத்தில் திரும்பி போங்கள் அப்படின்னு சொல்றான். சொல்றப்போ மறுபடியுமாக யூதா பேச ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நீங்க மூலமொழியில நம்ம வழக்கம் போல நம்ம இந்த நுட்பமான காரியங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய யாக்கோப் பிரவுன் அவர் இந்த காரியத்தை வந்து இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் பதிப்புல அப்பொழுது யூதா அவனண்டையிலே சேர்ந்து அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம கேஷுவலா படிக்கிறப்போ இந்த வார்த்தைய ரொம்ப சாதாரணமா அவன் பக்கத்துல போய் அப்படின்னு. நீங்க மத்த ஆங்கில பதிப்புல கூட அப்ரோச்டு அப்படின்னு வரும். அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அப்ரோச்டுன்னு இருக்கும். ஆனா மூல மொழியுடைய வார்த்தைகள் அது என்ன இருக்குன்னு கேட்டா, விகாஷ் அப்படின்னு ஒரு ஒரு பதத்தை பயன்படுத்துறாங்க. இந்த பதத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டா, இந்த பதம், அதாவது அவன் எப்படி சேர்ந்தான் என்று சொல்லுகிற இந்த பதம் இதற்கு முன்பாக எப்படி பயன்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 23வது வசனத்துல இந்த வாவிகாஷ் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஒருவேளை நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு, ஆபிரகாமுடைய எபிசோட் எல்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஒருவேளை ஞாபகமா இருக்கலாம். அந்த வார்த்தையை திரும்ப படிக்க விரும்புகிறேன். அவனண்டையிலே சேர்ந்துங்கிறப்போ ஆதியாகமம் 18:23 அப்படின்ற ஒரு வசனத்தை சொன்னேன். அந்த வசனத்தை நானே இப்ப படிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, அந்த வசனத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க என்னன்னா யூதா அவனண்டையிலே சேர்ந்துன்னு. அப்போ எதற்கு இந்த வசனத்தை யாக்கோப் பிரவுன் சொல்றாருன்னு கேட்டா, இவன் என்ன மாதிரியான வாதங்களை
எந்த தொனியில எந்த உணர்வுகளை வைக்கிறாங்கிறத வந்து ஆபிரகாம் அந்த 18:23 எங்க வருதுன்னு கேட்டா, இந்த சோதம் குமாராவில் இருக்கிற நீதிமான்களுக்காக ஆபிரகாம் ஆண்டவரிடம் மன்றாடும் போது, நல்ல வார்த்தை கவனிங்க, மன்றாடும் போது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது கர்த்தர் 23வது வசனம், அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து அவன் பேசும்போது, நீங்க வந்து இப்ப நீங்க ஒரு சூழ்நிலையை நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். ஆபிரகாம் யார் கூட பேசுறாரு? இவர் கூட பேசுறாரு. யார் கூட? ஆண்டவர் கிட்ட பேசுறாரு. அப்போ ஒரு ஆண்டவருடன் பேசும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவித்திரம், பயம், தாழ்மை, பணிவு, அதோட தான் அவன் பேசியிருக்கணும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஒரு சரிசமமா வாதம் பண்ண யாராலும் கூடாது, யாராலும் முடியாது. நாம இவன் ஒரு சாதாரண மனுஷன். அவர் தேவாதி தேவன் வந்து இவனுக்கு சில காரியங்களை சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா, துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. அந்த வாதங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அவன் பேசுற அந்த பொலைட்னஸ் அல்லது அவனுடைய தாழ்மை, இல்லைன்னா அவனுடைய அந்த ஒரு மெல்ல மெல்ல சொல்ற காரியம், இது தூரமாய் இருப்பதாக. இவர் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போதும் அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். அந்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, ஆண்டவரோடே பேச துணிந்தேன், ஆண்டவருக்கு கோபம் வராம இருப்பதாக அப்படின்னு சொல்லி பலவிதமான இன்னொரு விசை பேசுகிறேன், ஆண்டவருக்கு என் மேல் கோபம் மூளாதிருப்பதாக அப்படின்ட்டு அவன் சொல்ற வசனங்கள் தான் அந்த ஆதியாகமம் 18:23 இருந்து இந்த சோதம் குமாரக்காக மன்றாடுகிற ஆபிரகாமுடைய வாதத்தில் காணப்படுகிற வார்த்தை. அப்போ அந்த வாத்விகாஷ்ன்ற வார்த்தையை இங்க யூதாவுக்கு மோசே பயன்படுத்துவதற்கான ஒரு காரியம் என்னன்னா, ஆபிரகாம் எப்படி பவித்திரமாய் அல்லது பவித்திரங்கிறத விட தாழ்மையாய் ஒரு மன்றாடுதலை ஏறெடுத்தானோ, அதே விதமான மன்றாட்டுதலை யூதா எடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த பகுதி நீங்க வந்து பலருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி. நம்ம பார்த்தா நமக்கு வந்து நம்ம இந்த துவக்கத்திலே நம்ம சொன்னோம். இந்த 34வது அதிகாரத்துல கொஞ்சம் குறைய யூதாவே ஒரு யோசிப்பை ஒரு ஒரு ஓரத்துல வச்சுட்டு யூதா ஒரு பெரிய பார்ட் எடுத்து ஒரு கதாநாயகனை போல இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு ஒரு வேத பண்டிதர் சொல்றாருங்கிறத நான் உங்களுக்கு சொன்னது ஒரு வேளை ஞாபகம் இருக்கலாம். இப்போ இந்த பகுதியுடைய ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, இந்த பகுதியை வேதாகமத்து பண்டிதர்கள் எல்லாரும் மிகவும் அற்புதமாக புகழ்ந்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த 18வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் சொல்லப்போனா 18 ஒரு 16 17 வசனங்கள் யூத மொழியிலே அல்லது எபிரேய மொழியிலே எழுதப்பட்ட மிக அற்புதமான ஒரு உரைநடை. இப்ப நம்ம பல பேர் சொல்றதுதான் பார்க்க போறோம். பல வேத பண்டிதர்கள் அல்லது வேத வியாக்கியானர்கள் இல்ல பெரிய ஸ்காலர் சொல்றத பார்க்கிறோம். நீங்க பார்த்தா அவங்க யார் யார் சொல்றாங்கங்கிறத பார்க்கிறோம். நம்ம முதல்ல வந்து நம்ம டேவிட் கிஸ்ஸிக் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்காலர் ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப பிரமாதமான ஒரு ஒரு பைபிள் ஸ்காலர். அவர் என்ன சொல்றாருன்னா, முழு வேதாகமத்திலேயே மிக அழகாக மனமாற்றத்தை வெகு நேர்த்தியாக சொல்லப்பட்ட வார்த்தைகள், சொல்லப்பட்ட இன்னும் சொல்லப்போனா உரைநடைன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த 17 வசனம் முழு வேதாகமத்திலே நீங்க எடுத்துட்டீங்கன்னா, மிக அற்புதமாக எழுதப்பட்ட ஒரு பகுதி. ஏன்னா அந்த பகுதியுடைய நேர்த்தி, அதோடைய சொல்லாட்சி அவ்வளவு அற்புதமா இருக்குன்னு சொல்லி டேவிட் கிசிக் சொல்றாரு. இன்னும் சொல்லப்போனா இன்னொருத்தர் சொல்றது கூட நம்ம பார்க்கலாம். இன்னொரு பண்டிதர் விதமா சொல்றாரு, யூதாவுடைய இந்த உரை தாழ்மைக்காகவும் மன வருத்தமாகவும் மிகவும் காரியத்துடனும் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கான ஒரு முன்னுதாரணம். யூதாவின் மிக அழகான உரைநடை. இது இவர் சொல்லப்போற ஜூதா சொல்றாரு, டேவிட் கிசிக் இல்ல. அவர் சொன்னது முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஏன்னா அது அந்த உரைநடையில என்ன இருக்குன்னு கேட்டா, தன்னை ஒப்பு கொடுக்கிறத மனப்பான்மை, தன்னுடைய தவறுகளையும் தன்னுடைய மனமாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம்.
எல்லாத்தையும் சேர்த்து மிக அழகா அந்த அவருடைய காருண்யத்தை எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஏன்னா நம்ம எப்படி ஆபிரகாம் தேவனோடு மிக ஜாக்கிரதையாக பேச ஆரம்பிச்சானோ அதே வண்ணமாக யூதா யோசேப்போடு பேச ஆரம்பிச்சான்னு தான் அந்த அடிநாதமா இருக்கிற ஒரு காரியம். அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, பைபிள் சுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஆத்தர் எழுதின இப்ப ஒரு கமெண்ட்ரி இருக்கு. அவங்கள என்ன சொன்னாங்கன்னா, யோசேப்புடைய விவரிப்பிலே இதுதான் உச்சகட்டம். இது ஒரு மிக அழகான ஒரு உச்சகட்டம். இந்த மனதை தொடுகிற இந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், அந்த உணர்ச்சிகளை மிக அருமையான எபிரேய மொழியின் நுட்பமான வார்த்தைகளிலே அதன் தீவிரம் குறையாமல் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அன்பானவர்களே, இப்ப என்ன கதையை விட்டுட்டு ஒவ்வொருத்தர் சொல்றதை இவன் சொல்றான் நீங்க யோசிக்க வேண்டாம். நான் எதுக்கு சொல்றேன்னா, பைபிள்ல மிக அழகான பகுதிகள்லாம் உண்டு. அவங்க அவ்வளோ அழகா எழுதின சில காரியங்கள நம்ம பெரும்பாலும் சாதாரணமா படிச்சுட்டு போறோம். அப்படி இல்ல. அத நேர்த்தியா நம்ம படிக்கணுங்கிறது தான். ஒருவேளை தமிழ்ல ஒருவேளை இவங்க சொல்லக்கூடிய அழகுகள் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா மூல மொழியில இவ்ளோ அழகா இருந்து, உலகத்துல இருந்த அநேக வேத பண்டிதர்கள் சிலாகித்த ஒண்ணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முக்கியமான சில கமெண்டேட்டர்ஸ் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ அவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. இன்னொன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஜூதா பார் இலாயான்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு ரபி இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, யூதாவின் அணுகுமுறை ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தையும், ஒரு ஒப்புரவாகுதலையும் காண்பிக்கிறது மாத்திரமல்ல, யூதாவுடைய தலைமைத்துவத்தையும், அவனுடைய தீர்மானத்தையும் சொல்லுகிற வார்த்தைகள். அவனுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள். அவனுடைய அதாவது ஒரு ஆவிக்குரிய யுத்தம்னு சொல்லி அவனுடைய போராட்டத்தை அவர் சொல்றாரு. ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல அவன் எப்படி ஒப்புரவாகுதலுக்கான பிரயத்தனங்களை அழகாக சொல்லுகிற ஒரு வார்த்தைகள் அப்படின்னு. எப்ராஹிம் ஸ்பைசர் அப்படின்னு ஒரு நவீன ஒரு ஸ்காலர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த பகுதி யோசேப்புட கதையில ஒரு உணர்வு பூர்வமான உச்சகட்டம் அப்படின்னு. ஏன்னா இந்த பகுதியில தான் சொல்லப்போனா நம்ம கிளைமேக்ஸ்ங்கிறது இப்ப 2-3 கிளைமேக்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒருவேளை யாக்கோபு யோசேப்பு சந்திக்கிறது ஒரு கிளைமேக்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனா அதற்கு முன்பாக இருக்கிற ஒரு உச்சகட்டம், யோசேப்பின் கதையிலே வருகிற மிக உச்சகட்டம்னு. ஏன் உச்சகட்டம்ங்கிறது 45வது அதிகாரத்துல 2வது வசனத்துல நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இவர் சொல்றது என்னன்னா, யோசேப்புடைய நேரேஷன்ல, யோசேப்புட கதையில இது ஒரு உச்சகட்டம். ஏன்னா அது ஒரு மாற்றத்தையும், எப்படி ஒரு காரியத்திற்காக நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்கலாம் என்பதற்கும், நம்முடைய உணர்வு பூர்வமா எப்படி அழுத்தமா சொல்லாங்கிறதுக்கும், நம்முடைய தலைமைத்துவத்தை எப்படியாக நடத்த வேண்டும் என்கிறதுக்கான உதாரணமாகவும் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றார். இதை விட நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜான் கெல்வின் இருக்காரு. ஜான் கெல்வின் பத்தி தெரியாதவங்க யாரும் கிடையாது. அவர் சொல்றாரு, மனம் திரும்புதலின் முத்திரை பதித்த வார்த்தைகள், வசனங்கள் இந்த 7 வசனங்கள்னு சொல்றாரு. இன்னொருத்தர் டொனால்ட் கிரே பானர்ஸ் அப்படின்னு சொல்றாரு, இது கிறிஸ்துவின் தன்மைக்கான ஒரு அடையாளம். கிரைஸ்ட் லைக் ஜான் கால்வின் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த போட்டோக்கள் நம்ம மக்கள் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த பண்டிதர்களுடைய கமெண்ட்ரிஸ் எல்லாம் நீங்க முழு வேதாந்தத்தை பார்க்கிறப்போ, நாம் வேதாகமத்தை எந்த அளவுக்கு நாம் புரியாமல் இருந்தோம். நம்ம படிச்சிருக்கணும், ஒரு கதை மாதிரி படிக்கிறோமே தவிர்த்து, அந்த வார்த்தைகளின் அழகு, வார்த்தைகளின் நேர்த்தி, வார்த்தைகளின் மற்ற காரியங்களுடைய ஆழங்களை புரியறதுக்கு நம்ம இப்படிப்பட்ட வேத பண்டிதர்களின் கருத்துக்களை பார்க்கும்போதுதான் நமக்கு அந்த ஆஹா இப்படியாக இருந்துதான். எப்படி ஒரு கவிதை ஒரு கவிதை பத்தி சொல்றப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு கவிதை என்னன்னா, நாம் தினந்தோறும் பார்த்து அறியாத ஒரு அழகை ஒரு கவிஞன் தன் வார்த்தைகளினால் நமக்கு காட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதை புரிய வைக்கிறான், அறிய வைக்கிறான். அதே மாதிரி இப்படியான வேத பண்டிதர்களின் விளக்கங்கள் இப்ப நம்ம சாதாரணமா படிச்ச அந்த 17 வசனத்திற்கு இப்படியான ஒரு அழகு இருக்கா, இப்படியான ஒரு நேர்த்தி இருக்காங்கிறது நமக்கு புரிய வைக்கிற ஒரு காரியமா இருக்கு. இன்னொன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் கூட ரொம்ப அழகா சொல்றாரு.
சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் வந்து அவருடைய உரைகள் நீங்க பார்த்திருக்கலாம், இதெல்லாம் பார்த்திருக்கலாம். அன்பானவர்களே, நீங்க இந்த இத்தனை பேருடைய கமெண்ட் சொல்றதுக்காக வேண்டி நீங்க ஒரு வகையில இது என்ன இது விஷயத்தை விட்டுட்டு மறுபடியும் ஆளுங்கள சொல்றேன்னு நீங்க நினைக்கக் கூடாது. முக்கியமான வேத பண்டிதர்களின் ஒருமித்த கருத்து இந்த 16, 17 வசனங்களும் மிக முக்கியமான வசனங்களுக்காகத்தான். ஏன்னா சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இத பத்தி என்ன சொல்றான்னு கேட்டா, மன்றாடுதலுக்கான ஒரு முழுமையான அடையாளம். நீங்க பார்த்தா கால்வின் சொல்லியிருக்கார், மனம் திரும்புதல் முழுமையான அடையாளம்னு. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மன்றாடுதலுக்கான இல்ல மன்றாடுதல் என்கிறதை ஒரு கலையாக காட்டின ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டர்செஷன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்றாரு. நீங்க இன்னொரு ராபியோ சொல்றதையும் பார்க்கலாம். அஹ் அவன் ரொம்ப அழகா சொல்றாரு. அவன் நம்ம ஏற்கனவே வாவிகா சொன்னோம் இல்லையா, அந்த வார்த்தை தான் சொல்றாரு. சொல்லிட்டு எப்படியாக இந்த பெரிய உரையின் துவக்கம் அந்த ஒரு டோனை செட் பண்ணுதுன்னு சொல்றாரு. ஆபிரகாம் எப்படி பணிவோடு எப்படி ஒரு தாழ்மையோடு சொன்னானோ அதே வண்ணமாக ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் பேசின தொனியோடு அந்த உடல் மொழியோடு யூதா யோசேப்பினிடத்தில் பேசுகிறான் அப்படின்னும் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப நமக்கு வந்து வேதாகமம் வந்து ரொம்ப அழகான ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்களில் பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு அழகான இலக்கிய செழுமைகள் அல்லது செறிவுகள் காணப்படுற இடம் வந்து இந்த 17 வசனத்தில் இருக்குங்கிறதுக்கு வந்து கார்டன் வார்ஹாம்ங்கிறவர் ஒருத்தர் சொல்றாரு. இந்த பகுதி எபிரேய மொழியிலே ஒரு மாஸ்டர் பீஸாக வந்து விழுந்த ஒரு காரியம் அப்படின்னு. ஏன்னா இன்னொருத்தர் அதுக்கு ராபர்ட் அட்லர்னு ஒருத்தர் சொல்றாரு, இந்த பகுதியை நீங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒருவேளை நம்ம ஏற்கனவே படிச்சப்போ பார்க்க தவறுன ஒரு காரியம், 8 தடவை நல்லா கவனிச்சு வச்சுங்க, எப்படியெல்லாம் அந்த பண்டிதர்கள் இதை பார்த்திருக்காங்கன்னு பாருங்க. 8 தடவை யூதா என்ன சொல்றான், என் தகப்பன், எங்கள் தகப்பன், என் தகப்பன், எங்கள் தகப்பன்ற வார்த்தையை பயன்படுத்துறான். 5 தடவை என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, என் ஆண்டவனேன்னு பயன்படுத்துறான். அதே மாதிரி என் தம்பி இளையவன், இளையவன், மாய்பாய், மாய்பாய்ங்கிறத வந்து 7 தடவை பயன்படுத்துறான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 17 வசனத்துல இந்த ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவான், அங்க சொல்லலாம். இந்த இது வந்து எத்தனை தடவை வருதுன்னு கேட்டீங்கன்னா 8, 7, 15, 20 தடவை. இதை வந்து கொஞ்சம் கூர்மையா கவனிச்சீங்கன்னா தான் புரியும். இல்லைன்னா என்ன இதுன்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது அந்த 16 வசனத்திற்கான உணர்வுகளை அழுத்தமாக சொல்லுகிற ஒரு காரியம். மிக அழுத்தமாக சொன்ன ஒரு காரியங்கிறத வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க. அப்போ எவ்வளவு அழகான உரையை நம்ம கண்டிப்பா நம்ம ஒருவேளை எனக்கு என்னுடைய ஒரு விருப்பம் என்னன்னா, ஒருவேளை இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த பகுதி வரையை நான் சொன்ன இந்த தகவல்களோடு நீங்க அதை படிக்கிறப்போ ஒருவேளை இந்த காரியங்கள்லாம் ஒருவேளை உங்களுக்கு நான் சொன்னது வந்து ஒரு எக்ஸாஜரேட் பண்ணது இல்லை உண்மைன்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு புரியக்கூடும். நீங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை இதுல நான் இந்த பகுதி இந்த கமெண்டேட்டர் சொன்னதை பார்த்த உடனே நான் நோட் பண்ணி வச்சேன். பாத்தீங்கன்னா 18வது வசனத்துல என் ஆண்டவனே, இப்போ திரும்ப 20வது வசனத்துல என் ஆண்டவனுக்கு, 22வது வசனத்துல என் ஆண்டவனை நோக்கி, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா என் 33வது வசனத்துல என் ஆண்டவனுக்கு சொல்லி சொல்றான். இந்த தன் தகப்பனை பத்தி சொல்றப்போ திரும்ப திரும்ப தகப்பனுடைய சென்டிமெண்ட, அது வார்த்தை சாரி அப்படி சொல்றதுக்கு மன்னிச்சுங்க, தகப்பனுடைய அந்த காரியத்தை அவன் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது ரொம்ப அழகா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரே என் முதிர் வயதுள்ள தகப்பன், அப்புறம் உமது அடியானாகிய என் தகப்பன், எங்கள் தகப்பன், என் தகப்பன், என் தகப்பனாய்யா உமது அடியாரிடத்திற்கு, எங்கள் தகப்பனை, என் தகப்பனுக்கு உத்தரவாதி, என் தகப்பனுடைய நரைமயிரை, நான் என் தகப்பனிடத்திற்கு எப்படி போவேன். அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தைகளை ஒரு 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 காரியத்தை குறித்து வாதம் பண்ணும்போது இப்படியான வார்த்தைகளை சேர்த்தும் போது அந்த வார்த்தைகளுக்கான வலு மிக மிக அதிகமாக இருக்கும்.
அதுதான். ஏன்னா எந்த அளவுக்கு அவனுடைய வார்த்தைகளின் அழுத்தம், அவன் வார்த்தைகளை வாதத்தை முன் வச்ச காரியம் கவர்ந்ததுன்னா, யோசிப்பு முழுமையா சரண்டர் ஆகிறத நம்ம அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதியில நம்ம இன்னொரு காரியத்தை பார்த்தா, முதல்ல வந்து நீங்க அந்த அந்த காரியத்தை கூட நம்ம ஒரு டைம் பார்க்கிறது நல்லது. அப்பொழுது ஏன்னா இவ்வளோ அழகா பல வேத பண்டிதர்கள் சொன்ன காரியத்தை ஒரு தடவை நம்மளும் படிச்சு பார்க்கிறது குறைவில்லை இல்லைங்களா? நான் பார்க்கலாம் பாருங்க. என் ஆண்டவனே, உமது அடியேன் உமது செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீராக. உமது அடியேன் மேல் உமது கோபம் மூளாதிருப்பதாக, நீர் பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறீர். ஏற்கனவே அவரை தூக்கி உயர்த்தி சொல்லிட்டாரு. உங்களுக்கு இப்ப என்னன்னா, தன் தகப்பனை அறிமுகப்படுத்துகிற ஒரு காரியத்தை பாருங்க. உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டாய் என்று என் ஆண்டவன் உம்முடைய அடியாரத்தில் கேட்டீர். அதற்கு நாங்கள் முதிர் வயதுள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு. அவனுடைய தமையன் இறந்து போனான். அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதினால் தகப்பன் அவன் மேல் பட்சமாய் இருக்கிறார் என்று ஆண்டவனுக்கு சொன்னோம். இந்த பெரிய வார்த்தையுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டா, அவனுடைய ரேச்சலுடைய ஒரு பையன் போயிட்டான், இல்ல 2வது பையன் தான் பென்யமீன் தான் இருக்கிறான். அவன் தான் எங்க அப்பாவுக்கு உயிரு. அவர் ரொம்ப பிரியம், ரொம்ப ஆழமா அன்பு வச்சிருக்கிறாருங்கப்போ, நீங்க தான் சொன்னீங்க அவனை என்கிட்ட கொண்டு வா. அப்ப அவன் வார்த்தையை பயன்படுத்துறது பார்க்கணும். கொண்டு வந்ததற்கு என்ன ஒரு காரணம்னா, அவன் யோசேப்பை மறைமுகமாக ஒரு வார்த்தை சொல்றான். என் கண்களினால் அவனை பார்க்க வேண்டும் என்று உமது அடியாருக்கு நீங்க சொன்னீங்க. அவனை கொண்டாங்க, நான் அவனை பார்த்தே ஆகணும்னு. அப்படி நீங்க அதற்கு நீர் என் சகோதரனை கொண்டு வராவிட்டால் என் முகத்தை நீங்கள் காண்பதில்லை என்று சொன்னீர். நீங்க தான் அதை ரொம்ப வலியுறுத்தினீங்க, நீங்க தான் இதை பண்ணீங்க. ஆனா எங்க அப்பா வந்து அவனை அனுப்புறதுக்கு விடவே இல்லை. தன் தகப்பனுடைய நிலையை சொல்றான். ஏன்னா அவன் பிரியமாய் வைத்திருந்த அந்த 12 பேர்ல பிரியமாய் இருந்த மிக மிக பிரியமாய் இருந்தவர்கள் ராகேலின் புத்திரர் 2 பேரும். 1 யோசேப்பு, 2 பென்யமீன். அதுல வந்து அவங்க அப்பா சொல்றாரு, நீங்க அந்த வார்த்தையை பார்க்கலாம். என் மனைவி 2 பிள்ளைகளை பெற்றாள். ஒருவன் என்னிடத்தில் போய்விட்டான், இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன். இவனையும் அழைத்து போக விட்டால் என் தரை மயிரை வியாகுலத்தோடு இறங்க பண்ணுவீர்கள் என்றான். இப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்றப்போ இன்னொரு காரியம் நமக்கு நம்ம யோசிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கு. ஏன்னா யோசேப்பை விற்ற பிறகு இதே யூதா அன்கோ என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய அங்கியை எடுத்து ஒரு ரத்தத்தில் தோய்த்து, உன்னுடைய செல்லக்குமாரனை மிருகங்கள் பீருண்டு போச்சு, அவனை வந்து இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி அவன் விதை காமிச்சு, அதே தகப்பனை அழ பண்ணினவர்கள், துக்க பண்ண அதே யூதாவும் அந்த சகோதரர்கள் தான் இப்ப என்ன சொல்றாங்க, தன் தகப்பனுக்காக பரிதவிக்கிறவர்களாய் காணப்படுறாங்க. யோசேப்பு அதை கேட்ட உடனே அவன் மனதிலே மாற்றங்களை பார்க்கிறோம். நான் இருக்கிறப்ப எங்க அப்பாவை இவங்க ஆகாததை போல பார்த்தாங்களே, எங்க அப்பாவை வெறுத்தவங்க இன்னைக்கு எங்க அப்பா மனம் துடிச்சு போகுதுங்கிறதுக்கு இவங்க துடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா? இவங்க துடிக்க அவன் என்ன ஒரு வார்த்தை சொல்றான், எங்க அப்பா அப்படி சொல்லிட்டாரு, அப்படி எங்க தகப்பனை வியாகுலங்கிற வார்த்தை வந்து ஒருவேளை நம்ம பைபிள்ல நிறைய இடத்துல பார்த்திருக்கலாம். வியாகுலம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னன்னா மிக உச்சபட்சமான துக்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் நம்ம. ஏன்னா வியாகுலங்கிறது அதை பத்தி நீங்க ஒருவேளை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டவர் ரத்த வேர்வை சென்ற போது மிகுந்த வியாகுலன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறத புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். அப்ப வியாகுலங்கிறது தாங்க முடியாத துக்கம். அப்போ இவன் என்ன சொல்றான், எங்கள் தகப்பனாரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். அப்போ எங்க அப்பாவோட உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்க அப்பாவுடைய வேதனைப்படாத இருக்கிறது முக்கியம். எங்க அப்பா வயசான காலத்துல இந்த செய்தியை கேட்டு ஒடிஞ்சு போயிடாது இருக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி தன் தகப்பனை பிரதானப்படுத்த, தன் தகப்பனுடைய மனநிலையை பிரதானப்படுத்தி, தன் தகப்பனையும் தன்னுடைய பென்யமீனையும் அவன் டிஃபெண்ட் பண்றதப்பா, அவர்களுக்காக பரிந்து பேசுகிறத பார்க்கிறோம். அப்போ திரும்ப 32வது வசனத்தை சொல்றான். இவ்வளவு அழகா முதல்ல யோசேப்பை உயர்ந்த நிலையில வச்சு அவன் சொன்ன ஒவ்வொரு வாதத்தையும் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் அவன் எந்த அளவு பண்ணியிருக்கான்னு. இப்ப பார்த்தா 32வது வசனத்துல
அஹ், யோசேப்பை விற்ற அதே யூதா, மனம் மாறின யூதா இப்போது என்ன சொல்றான்? இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. அன்றியும் நான் இவனை உம்மிடத்தில் கொண்டு வராவிட்டால் எந்நாளும் உமக்கு முன்பு குற்றவாளியா இருப்பேன். நான் எங்க அப்பாவுக்கு ஏற்கனவே நான் வாக்கு கொடுத்துட்டேன். 33வது வசனம். இந்த இப்ப என்ன சொல்றான்? பென்யமீன என்னுடைய சகோதரர் கூட நீங்க போக விடுங்க. ஏன்னா அவன் இல்லைன்னா எங்க அப்பா என்ன ஆவான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன பண்றேன்? உமது அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக என் ஆண்டவனுக்கு அடிமையாய் இருக்கிறேன். எந்த அளவுக்கு ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு திருத்தம் பாருங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் இவங்க எல்லாரும் சார்பா, பென்யமீன் சார்பா, நான் உங்களுக்கு அடிமையா இருக்கிறேன். குற்றத்தை எல்லாம் நான் சுமந்துக்கிறேன். எல்லா நடந்த தப்புக்கும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். அவங்க எல்லாம் போகட்டும். நான் அவங்களுக்கு பதிலாக இப்ப இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசேப்பை வந்து அவன் கொஞ்சம் குறைய முழுமையாக அவனை கன்வின்ஸ் பண்ணுகிற அழகை நம்ம இங்க பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த காரியத்தை வச்சுதான் ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு வேத பண்டிதர். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யூதாவினுடைய வம்சத்திலிருந்து தான் நம்ம ஆண்டவராகிய மெஸ்ஸியா வந்தாருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆண்டவராகிய மெஸ்ஸியாவின் சாயல் எந்த வசனங்களில் யூதாவின் இடத்தில் நம்ம பார்க்கிறோம்? நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய மெஸ்ஸியா நம்ம வந்து பல தடவை இந்த யோசேப்பின் கதையில பார்க்கிறப்போ, பல நேரத்துல இயேசுவின் சாயல் யோசேப்பிடம் இருந்தது அப்படின்னு சொல்லி பல உதாரணங்களை பார்த்தோம். அதாவது உலகத்தையே போஷிக்கிறது, அன்பு செலுத்துறது, தன் சகோதரனுக்காக தன்னை கொடுக்கறதப்பெல்லாம் வந்து அது மெஸ்ஸியாவின் சாயல். அதுக்கான ஒரு பெரிய பட்டியல் வைத்திருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானா அடுத்த கூடுகையில அதை நம்ம பார்ப்போம். ஆனா இப்போ நம்ம யூதாவில வந்து மெஸ்ஸியாவின் சாயலை நம்ம இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். அதாவது இயேசுசாமிக்கும் யூதாவுக்குமான ஒரு ஒரு சாயல் அல்லது ஒற்றுமை. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன் இதுல வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னு கேட்டா, யூதாவுடைய வம்சத்துலதான் மெஸ்ஸியா பிறக்கிறாரு, மெஸ்ஸியா வராரு. பின்னாடி வரப்போற மெஸ்ஸியாவின் சாயல் இந்த யூதாவின் காரியங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். முதலாவது காரியம் என்னன்னு கேட்டா, அவன் ஒரு தியாகமுள்ள மனப்பான்மையா இருக்கிறான். தான் செய்யாத குற்றத்துக்காக அவன் தன்னையே தியாகமாக்கி இருக்கிறான். அவன் எந்த தப்பும் பண்ணல. அவனுடைய சாக்குல வந்து அந்த கப்பு இல்ல. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்ன சொல்றான்? என் சகோதரர்களை போக விடும். நான் உமக்கு அடிமையா இருக்கிறேன். நான் அந்த தப்பெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். அந்த தப்புக்கு நான் முழுமையா பொறுப்பெடுத்துக் கொள்றேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிற, தன்னை தியாகியாக்குகிற ஒரு சாயல். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் வந்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு வரப்போற மெஸ்ஸியாவின் அந்த ஒப்பு கொடுத்துகிற தியாகத்தின் சாயலை இங்கு யூதாவுல நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது என்னன்னா, மற்றவர்களுக்காக மன்றாடுகிற காரியம். சாமி அப்படிதான் நமக்காக. நமக்கு தெரியும், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். தம்முடைய மக்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் மன்றாடுகிறவர் சுவாமி நம்ம பார்க்கிறோம். அந்த காரியத்தின் ஒரு சாயலை இப்ப நம்ம யூதாவுல பார்க்கிறோம். யாருக்கா பண்ணா, மற்ற சகோதரர்கள் யாரையுமே குற்றம் சாட்டல. மற்றவர்கள் யாரிடம் பத்தியும் குற்றம் சொல்லல. மற்றவர் மேல எந்தவித இதையும் சொல்லல. ஆனா அவர்களுக்காக மன்றாடுகிறவனாய் காணப்படுறான். அவங்களெல்லாம் விட்டுருங்க, நான் வந்துடுறேன். அவங்கள வந்து நீங்க மனப்பூர்வமா மன்னிச்சு விட்டுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மன்றாடுகிறதற்கான ஒரு உதாரணமாக யூதா இங்க இருக்கிறத பார்க்கிறோம். மூணாவது என்னன்னா, ஆண்டவர் எல்லாரையும் மாற்றுகிறவராய் இருந்தார். பின்னாட்கள பார்த்தா ஆண்டவரை மெஸ்ஸியாவை சந்தித்தவர் எல்லாரும் மாற்றம் அடைந்தார்கள் நம்ம பார்க்கிறோம். அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி இல்லாதபடிக்கு எல்லோரையும் மாற்றுகிறவராய் சுவாமி இருந்தாரு. இங்க கொஞ்சம் குறைய யூதா தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் மாற்றினவனாய் காணப்படுறான். அவர்கள் மத்தியில ஒருவேளை ஒரு சமாதானம், ஒரு பரஸ்பர நம்பிக்கை வருகிறதற்கு யூதாவுடைய ஒரு பங்கு பெரிய அளவுல இருந்திருக்க கூடும்.
நம்ம போன அதிகாரத்துல பார்த்தோம். இந்த யூதாவுடைய போன அதிகாரத்துல 7-10, இங்கிருந்து 18-34, இது 2மே அவனுடைய லீடர்ஷிப்பையும் மற்ற சகோதரர்களுக்காக அவன் செய்கிற காரியத்தையும் அவர்களுடைய மாற்றத்தையும் நமக்கு சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ யூதாவிலே அவருக்கு பின்பாக வரப்போக்கூடிய மெஸ்ஸியாவின் சாயலை இந்த 18 34 வசனங்கள் நமக்கு தெள்ளத் தெளிவா நமக்கு காட்டிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, அத்தனை வேத பண்டிதர்கள் சொன்ன வார்த்தைகளும் எவ்வளவு அழகான உண்மைன்னு. ஆனா என்னன்னா, நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய அவசரகரமான வாழ்க்கையில வேதத்தை ஆழமாய் அதன் உணர்வுகளோடு, அதன் வார்த்தைகளோடு, சொல்லப்படுகிற தொனிகளோடு, அதன் கூட பக்கத்துல உதாரணத்துக்கு பார்த்தா யூதா யோசேப் பண்டையில சேர்ந்து அப்படியான வார்த்தைகள்ல நம்ம பல மூல மொழிகளின் ஆதாரங்களோடு யாக்கோப் பிரவுன் சொன்னதை நம்ம சொன்னா வா விகாஸ் என்ற வார்த்தைக்கு அப்போ நமக்கு அவன் எப்படி பேசினாங்கிறதையே நம்ம எப்போ நமக்கு புரியுதுன்னு கேட்டா அதை இன்னொரு பகுதியில விளங்குன்னு கேட்டா எப்படி ஆபிரகாம் சோதோம் குமாரில் இருக்கிற நீதிமான்களுக்காக மன்றாடுவதற்கு ஆண்டவர் அண்டையை போய் பேசினானோ அதை போல யூதா யோசேப்பின் இடத்தில் பேசினான்னு அங்க ஒரு விளக்கம் கொடுத்தா நமக்கு இந்த 34 வசனங்களின் அந்த தன்மை, அந்த டோன் நமக்கு புரியும். அது புரிஞ்சதுன்னா ஏன் இத்தனை வேத பண்டிதர்கள் இவ்வளவு அழகான எபிரேய உரைநடை பகுதி இல்ல, இவ்வளவு அழகா வார்த்தைகளின் சொல்லாட்சியும் சொல்ல வந்ததின் தீவிரமான வார்த்தைகளும் இல்லைன்னு எனக்கு பல நேரங்கள் இந்த மாதிரி படிக்கும்போது தான் நம்ம எபிரேய மொழியை இன்னும் ஆழமாய் கற்றிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குன்னு புரியுது. ஏன்னா பல நேரத்துல மொழிபெயர்ப்புகள் அர்த்தத்தை சொல்றதே தவிர்த்து அழகை சொல்றதே கிடையாது. அப்போ அந்த அழகு தெரிந்தால் மாத்திரமே நாம் பிரமிக்கவும் சிலிர்க்கவும் சிலாய்க்க முடியும். இந்த வாவிகாசங்கிறதுக்கு அந்த மூலமொழியில சொன்ன அந்த ஒற்றை வரியில எவ்வளவு அர்த்தம்னு பார்த்தோம். அதே மாதிரி அவர்கள் அடித்துங்கிறதுக்கு பல நம்மளுடைய இந்த ஜூம் கொள்கையில பல இடங்கள்ல மூலமொழியின் அழகு எப்படியாக வேதத்தை ரசிக்க, ருசிக்க, சிலிர்க்க, சிலாகிக்க, பிரமிக்க வைக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டே வரும். இந்த பகுதியும் அப்படியான ஒரு பகுதி தான். இந்த மாதிரி ஒரு கன்வின்சிங்கான ஒரு காரியத்தை, ஒரு அழுத்தம் திருத்தமான மிக அற்புதமான உரையை யூதா சொன்ன பிறகு நீங்க 45வது அதிகாரத்துல பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளவு பார்க்கிறப்பவே நமக்கு ஒருவேளை மனசுல இந்த அளவு இருக்கும். ஆனா இதை கேட்டுக்கொண்டிருந்த யோசேப்புக்கு எப்படி இருக்குங்கிறத முதல் வசனத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம நேரம் இல்லாதனால அடுத்த வாரத்துக்குள்ள போக போறோம். இவ்வளவு அழகான அழுத்தம் திருத்தமான வார்த்தை மறுபடி இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றதுக்கு மன்னிச்சுங்க. ஆனா அதோடைய உண்மையான அழகை நம்ம ஆழமாய் புரிந்து கொள்ளணும்னு இருக்கோம். புரிந்து கொள்ளுங்கிறதுக்காக தான் அதை நான் ரிப்பீட் பண்ணேன். பாத்தீங்கன்னா அப்பொழுது யோசேப்பு இப்ப 45:1 அருகே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்காமல் எல்லாரும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். 2வது வசனம், அவன் சத்தமிட்டு அழுதான். சத்தமிட்டு அழுதான் இத்தனை நேரம். ஏன்னா இவ்வளவு உணர்ச்சி பூர்வமான ஒரு வசனங்களை கேட்டதுக்கு அப்புறம் அதுவரை கண்ட்ரோல்டா இருந்த யோசேப்புக்கு தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் நம்ம இதுல சொன்னோம், அவன் உடைந்தான், அவன் புலம்பினான், அவன் நொறுங்கினான்னு சொல்லி நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் பல வர்ணனை இந்த மாதிரி சொல்றப்ப சொல்லுவாங்க. அப்போ சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டமா அழுதான். அந்த அழுதது பிறகு நடந்தது நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். அது மாத்திரம் இல்லாதபடி யோசேப்புடைய அழுகையின் தன்மைகளையும் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே யோசேப்பை பற்றி முன்பு பார்த்தப்போ 7 முறை அவன் அழுகிறான்னு நம்ம பார்த்தோம். அதையும் இனி வரப்போற காரியங்களையும் அப்புறம் நம்ம முடிவா நம்ம ஒரு காரியத்தை என்ன பார்க்கணும்னு கேட்டா, பல பேர் இந்த நிகழ்ச்சி பார்த்தவர்கள் நாங்க யோசேப்புக்கும் மெஸ்ஸியாவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஒற்றுமை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்பொழுது நேரம் நமக்கு நெருங்கிட்டதுனால நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். நாம பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தயவுசெய்து உங்க கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொண்டீங்கன்னா ரொம்ப நலமா இருக்கும். அது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்தமான எங்கள் தகப்பனே, ஆண்டவரே, வேதத்திலுள்ள ரகசியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும் என்று தாவீது சொன்ன வசனத்தை நினைத்து பார்க்கணும் ராஜா.
ஆண்டவரே, எங்கள் முதல் பார்வைக்கு சாதாரணமாய் ஒரு கதையின் வசனங்கள் போல இருக்கிற காரியங்களுக்கு பின்பாக அந்த வசனங்களுக்கு இடையிலே இருக்கிற அர்த்தங்களை புரிந்து கொள்ளும்போது, ஆண்டவரே, உங்க வார்த்தைகள் எத்தனை மகத்துவம் உள்ளது என்பதை நாங்கள் பிரமித்து போகிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியும்போது, உம்முடைய வசனங்களை புரிய வேண்டிய பிரகாரமாய் புரிந்து கொள்ளும்போது, நாங்கள் என்ன சொல்வோம் ராஜா? நாங்கள் பிரமித்து போகிறோம். இதோ இந்த யூதாவின் அற்புதமான குணநலன்களை வெளிப்படுத்தின இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது, நாங்கள் ஆச்சரியப்பட்டு போகிறோம். ஆண்டவரே, யோசேப்பு வைத்த சோதனையிலே யூதா எப்படியாக ஜெயித்து ஒரு வெற்றி வீரனைப் போல, ஆண்டவரே, சொல்லப்போனா ஒரு பண்டிதர் சொன்ன வண்ணமாக இந்த 44வது அதிகாரத்தின் நாயகனாக வெளிவந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஞானம், உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிது சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வேதம் எவ்வளவு அற்புதமானதப்பா. அதை புரிந்து கொள்கிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். நேரத்தை தாரும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது சுவாமி. உம்முடைய வேதம் எவ்வளவு அற்புதம் என்று புரிந்து கொள்கிற நேரத்தையும் மனதையும் எங்களுக்கு நீர் தாரும். எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் ஆண்டவர் அருள்நாதர் யெஷுவாவின் அற்புதமான நாமத்திலே பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்க நேரம். நீங்க உங்க சந்தேகங்களை கேட்கலாம். இல்ல உங்களுடைய கருத்துக்களை நீங்க தொடர்ந்து நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நான் வழக்கம் போலதானா, ரொம்ப நல்லா இருந்தது. Praise இந்த God. இந்த எபிசோட்ல வந்து ஜோசப்பை விட ஜூடா ஸ்கோர் பண்ணிட்டாரு. கண்டிப்பா, கண்டிப்பா. அது ரொம்ப உண்மை. எல்லா பண்டிதர்களும் அப்படிதான் சொல்றாங்க. ஸ்காலர்ஸ் எல்லாருமே நான் படிச்ச, ரெஃபர் பண்ணவங்கலாம் நான் அதனால தான் அவங்க எல்லார் பேரும் சொன்னேன். ஏன்னா நான் மாத்திரம் அவங்க பேர் சொல்லாம இந்த வார்த்தையில் சொல்லியிருந்தா, இவர் தனியா கற்பனை பண்றாருன்னு ஒருவேளை பலருக்கு இது இருக்கக்கூடும். அதனால தான் அவர்களுடைய பெயர் ஒருவேளை அந்த பெயர் பல பேர் கேட்டிருந்திருக்கலாம். டேவிட் குசிக்குடைய மெசேஜை நிறைய பேர் கேட்டிருந்திருக்கலாம். அ ச சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னது கேள்விப்பட்டிருக்கலாம். ஜான் கெல்வின் சொன்னது கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா மற்றவர்கள் எல்லாம் ஒருவேளை அதிகமாய் அறியப்படாத ஸ்காலர்ஸ். அவர்களுடைய எல்லாருமே ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இந்த பேசேஜ அவ்ளோ அழகா புகழ்றாங்க. இவ்ளோ அழகான எபிரேய மொழியின் ஒரு வார்த்தைகள் அப்படின்னு. இப்ப நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். நமக்கு வந்து எபேசியர் எழுதின நிருபத்துல 1லிருந்து 14 வசனம், அது வந்து 2 வசனங்களால சில பேர் வந்து ஒரே வசனத்தினால் ஆன அழகான கிரேக்க மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக ஒரு மொழியின் அழகுல நம்ம பிரமிச்சு போற ஒரு காரியம் இருக்கு, எப்பவுமே இருக்கு. அந்த மாதிரி இந்த ஒரு 18லிருந்து 34 வசனங்கள் அந்த அழகும் நேர்த்தியும் சொல்லுதுங்கிறப்போ, அது கண்டிப்பா ஏன்னா மக்களுக்கு அது சொல்லணும். ஒருவேளை பாதி பேர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த அழக புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அத்தனை பேர் பேரையும் சொல்லி சொல்ல வந்தது. சாம். அது மாதிரி அந்த அவங்களோட காலங்கள் போக போக அந்த மாற்றங்கள் வந்து அதுவுமே நல்லா இருந்தது. இதுக்கு ஆமா. முன்னாடி சொல்லுங்க. அதான் யோசேப்புடைய வச்சு அவனுடைய டெஸ்ட்ல எல்லாரும் பிரமாதமா ஜெயிச்சிடுறாங்க. ஒருவேளை அதனாலேயே 45வது அதிகாரத்துல அவன் அழுதுருப்பானோன்னு கூட தோணுது. நான் எப்படி எதிர்பார்த்தனோ அப்படி இல்லாதபடி எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறானோ அப்படி இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ அவனால அழுகை தாங்க முடியாம இருந்திருக்கலாம். மற்றவங்களும் உங்களோட கருத்துல டவுட்ஸ் எதுனா கேளுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். ரைசரான் சொல்லுங்க பிரதர், உங்க கருத்துக்காக தான் வெயிட்டிங். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா Praise வந்து God. நம்ம பொதுவாக அந்த ஆதியாகமம் படிக்கிறப்ப அவங்க எல்லாம் வந்து யோசேப்புக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க மேல ஒரு வெறுப்பு தான் இருந்துச்சு. என்னடா ம், ஒரு சொந்த சகோதரனை பண்ணிட்டான்ட்டு. ஆனா அதுலயும் கூட ரூபன் வந்து காப்பாத்துறான். ரூபன் ம், காப்பாத்திட்டு அவனை மற்றவங்க எல்லாரும் கூட அவனை கொண்டு போட்டலான்னு தான் சொல்றாங்க. ஆனா ஆமா. யூதா தான் அந்த 37வது அதிகாரத்துல 28 வசனத்துல அங்கேயும் அவன் தான் அவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றான். நம்ம வந்து ஆமா. இவன் வந்து நம்மளோட மாம்சமா இருக்கான். ம், சகோதரனை நோக்கி நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? ம், அவன் இஸ்மேலுக்கு விட்டு போடலாம். அவன் நம்ம சகோதரனும் நம்முடைய மாம்சமா இருக்கிறானே என்று சொன்னார். அதுக்கு சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள்னு வருது. அதாவது பொதுவாக அந்த ம், கோர்ட்ல வந்து ஒரு லா பாயிண்ட் எடுத்து வைக்கிற டைம்ல ஜட்ஜிட்ட எப்படி ஆர்கியூ பண்றோம், எந்த மாதிரி அந்த ப்ரேயர்னு சொல்லுவாங்க.
நம்ம ம். ஹவு வி ஆர் ரெப்ரசன்டேட்டிங், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ம். விதமான திறமை இருக்கும். அதுதான் அந்த லாயர் வந்து ஜெயிக்கிறாங்க. எல்லா ம்ஹ்ம். லாயரும் வர்ணிக்கிறது இல்ல. அது மாரி இவன் அவனுடைய பார்க்கிறத பார்த்தா, எவ்வளோ ஒரு ஞானத்த ஆண்டவர் வந்து அவனுக்கு குடுத்து, இது நடக்கத்தான் போது. ஆனா வந்து அவன கன்வின்ஸ் பண்ணி அவன் மனசையும் ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு அவனோட தகப்பனையும் விட்டு குடுக்காம அதனுடைய ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லி, ரீகால் பண்ணிட்டு, அவனையும் அந்த உயர்ந்த ஆண்டவனேன்னு சொல்லி, "நீ பார்வோன் மாரி இருக்கன்னு" சொல்லி, அவனையும் ஒரு ப்ளீஸ் பண்றான். பண்ணது மட்டும் இல்லாம அவன் சொல்ற வார்த்தை, "நான் என்னத்த சொல்றோம்? என்னத்தை பேசுவோம்? எதனால நீதிய வழங்க பண்ணுவோம்ன்னு" சொல்லிட்டு, அக்கிரமத்தை தேவன் வழங்க பண்ணினார்ன்னு வந்து அந்த ஒரு அ ம். ரியலைசேஷன் பண்றான். ஆ. அவன் ரொம்ப நினைச்சது அழகா வந்து கவனிச்சீங்க பாத்தரித்த பிரதர். வைத்திருக்கும் எல்லாம் இருக்கு. அதுதான் சொல்றேன். அந்த மனம் திரும்ப நீங்க அந்த வேர்ட நல்லா சொன்னீங்க. அருமையான 2 ம். வார்த்தை. மனம் திரும்புதலின் முழுமையான அடையாளம். இன்னொன்னு ம். வந்து மன்றாடுதலின் முழுமையான அடையாளம். அது 2மே ஆ. அவன்ட்ட 2மே இருந்திருக்கு. ரொம்ப. மனம் நீங்க திரும்புதல் சொன்ன இருக்குது, மாரி ஒரு மன்றாடுதல் இருக்குது. லாயரோட ஆர்கியுமெண்ட் ரொம்ப அழகான வார்த்தை லாயரோட அது. ஆர்குமெண்ட் ஒரு அப்சல்யூட்லி. ஜட்ஜு இப்ப நம்ம கூட சொல்றோம் ஒரு கபில். லாயர் எவ்ளோ ஞானமா, சாதுரியமா பேசணுமோ, அந்த வண்ணமாக ஒரு அழகான ஒரு 17 வசனங்கள் 18லிருந்து ஆ 34 வரைக்கும். ரொம்ப வசனங்கள்ல. ம். இப்ப சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் நம்ம ஆர்டர் பண்றப்ப நெறைய கபில் சிபல் இந்த மாரி பெரிய பெரிய லாயர பார்க்குறப்ப, அவர் நல்லா ஆர்க்யூ பண்ணி, இவர் நல்லா ஆர்க்யூ பண்ணி அவர்ட்ட போட்டா கேஸ் ஜெயிச்சிருங்கிறோம். ஏன் கேஸ் ஜெயிக்குதுன்னா, அவங்களுடைய இது மட்டும் இல்ல. அவங்க வைக்கிற முன்வைக்கிற சாதாரணமான ஒரு காரியத்த பாயிண்ட் வச்சாலும், அது ப்ளீட் பண்ற விதம், அந்த ஜட்ஜஸ இம்ப்ரெஸ் பண்ற விதம். அப்படி வந்து கரெக்ட். அந்த நேரத்துல வந்து யோசேப்ப வந்து தெரியாம இருந்தாலும் அவன் வந்து ஒரு வேற நாட்டான்ங்கிறதுனால அவன இம்ப்ரெஸ் பண்றான். அதுதான் இருக்கு. அந்த யூதாவோட எஃபிஷியன்சியும் கடவுள் வந்துட்டு அத வெளிப்படுத்துறாரு. ஆண்டவர் வந்து யூதா வம்சத்துல பிறக்கிறாருங்கிறதுக்கு அந்த அணுகுற விதம் தான். அவன் கெஞ்சுகிற ஆமா. விதம், இந்த அணுகுற விதம். ஹவ் தே கரெக்ட். அப்ரோச்ன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஒரு யூனியன் லீடர் ஒரு கம்பெனில கூட இப்ப நாங்கலாம் கம்பெனில வேலை பார்த்தோம்ல, சில பேர் வந்து பேசுறப்ப, அவங்க பேச்சுக்கே குடுத்துருவாங்க. ஏன்னா, அவங்க பேசுற விதமே வந்து அந்த இல்ல சம்பளம் பத்தல, இது பத்தல, அது பத்தலன்னு சொல்றப்ப, இப்ப சொல்லக்கூடிய காரியங்கள், எடுத்து வைக்கிற வாதங்கள், அதோட கனெக்டடா இருக்கிறதெல்லாம் வந்து இருக்குன்னு அதுதான் அது நம்ம அந்த பரிந்து பேசுகிறவர்ன்னு ஆண்டவருக்கு ஒரு வேர்ட் இருக்கு. அது வந்து இந்த அ. வேர்ட் இந்த பரிந்து பேசுகிற அந்த வார்த்தை வந்து இதுக்குள்ள இருக்குங்கிறத வந்து நான் உண்மையா இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். சோ எக்ஸலன்ட். நம்ம சும்மா நீங்க சொன்ன மாரி கேஷுவலா படிச்சுட்டு போறதுக்கும், உங்கள மாரி நீ நெறைய பாயிண்ட்ஸ எடுத்துட்டு, அது உள்ள இருந்தது ஒரு வேர்ட வச்சுட்டு, அந்த ஒரே வார்த்தை தான். ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்துங்கிறதும், யூதா அவனண்டையிலே சேர்ந்துங்க 2யும் ஒரு கனெக்டடா கொண்டு வந்தீங்க பாருங்க. ஆபிரகாமுக்கும் அந்த மாரி ஆர்க்யூ பண்ண போய் தான் அவர் அழிக்காம விட்டுட்டு போனாரு. 10 நீதிங்களுக்கு அப்படி சொல்லி, சொல்லி, சொல்லி அவர அப்படியே இறக்கி கொண்டு வந்துடுறான். ம். ஸோ இட்ஸ் அந்த ஆர்குமெண்டேட்டுங்கிற ஒரு ப்ளீடிங் பவர்ங்கிறது பிரேயர் ரிக்வெஸ்ட்ங்கிறதுக்கு. தேங்க் யூ பிரதர். கரெக்ட்டான தேங்க் யூ வார்த்தை. ஃபார் ப்ளீடிங் ப்ளீடிங் நல்ல வார்த்தை. ஆமா. ப்ளீடிங். ரொம்ப கரெக்ட். ரொம்ப அந்த ப்ளீடிங் வேங்கிறது அது ம். எல்லாராலயும் வர முடியாது. இப்ப சமாதானம் பண்றவள் பாக்கியவான்கள்னு நம்ம சொல்றோம். இந்த சமாதானம் பண்ற சும்மா சொல்ல முடியாது. எப்படி சொல்ல வர்றாங்க 2 பேருடைய பாயிண்ட்ட எடுத்துக்கிட்டு. அவன் 2 பக்கம் ம். பேசுறான். உங்களுடைய ம். உங்களையும் நான் பார்க்குறேன். அது தெளிவா சொல்றான். நீங்க சொன்னீங்க, இந்த பையன கூட்டு வர சொன்னீங்க. அதனால நானும் கூட்டு வந்தோம். அதே மாரி எங்க தகப்பனோட பிரச்சனையும் சொல்றான். ஸோ 2 ம். சைட்ல இந்த ட்ரைபார்ட்டேட் நெகோசியேஷன் சொல்லுவோம் நாங்க. ம். கம்பெனில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அத கொண்டு போற அதான். விதம் வந்து அத புரிஞ்சுக்கக்கூடிய வந்து அந்த செட்டில்மென்ட்ட கொண்டு வர்றது வந்து இட்ஸ் a பியூர் லைக் செட்டில்மென்ட். நான் என்ன கனெக்ட் பண்றேன்னா, பிகாஸ் வி வொர்க் இன் த கம்பெனி. ஸோ ஐ அம் ரிலேட்டிங் டு த கம்பெனி ஸ்டாண்டர்ட். எப்படி ஒரு ஆள் வந்து ம். ஆர்கியூ பண்ண முடியும்? நானும் யூனியன் லீடரா இருந்திருக்கோம். ஸோ அது ம். நாங்கலாம் பேசினதெல்லாம் வந்து ஒருவேளை கடவுள் அந்த ஞானத்த நம்மளுக்கு குடுத்துருக்காரு. இன்னைக்கு இதெல்லாம் ம். படிச்சு ஒருவேளை அன்னைக்கு ரியலைஸ் ஆனது இன்னும் கூட நல்லா பண்ணிருக்கலாமான்னு தோணுது. சோ குட், சோ குட் பிரதர். எக்ஸலென்ட், ஓ! எக்ஸலென்ட் பிரதர். பிரைஸ் தேங்க் யூ, காட், தேங்க் பிரைஸ் யூ, காட். ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. அபிஜி, சொல்லு பிரபு. பிரபு பேசுறாங்க. சொல்லு. ரொம்ப நாள் கழிச்சு வரதுல ரொம்ப சந்தோஷம். ம். அதே மாதிரி நானும் இப்ப இவர் முன்னாடி பேசின அவரு சொன்னதுதான் நான் ரொம்ப யோசிச்சேன். அதோட கூட அ. சேர்ந்து இன்னொன்னு யோசிச்சேன். அதாவது ஒரு மனுஷங்களுடைய அவங்களோட ஒரு கர்வம், அவங்களோட ஒரு எனி கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வந்து வறுமை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அப்படியே டோட்டலா மாறி இருக்கிறத நான் பார்த்தேன். ம். அ. எந்த அளவுக்கு கடவுள் வந்து பிளெஸிங் வந்து நாட் ஒன்லி த்ரூ மணி அப்படி கொடுக்குறாரு, நாட் ஒன்லி த்ரூ இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஒரு 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 வறுமை, ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய டோட்டல் கேரக்டரே மாறுற அளவுக்கு பண்றாருங்கிறது எனக்கு அது ஒரு ஒரு தோணுச்சு. ஆமா. அந்த இயர்ஸ் வளர வளர வரக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் கூட சேர்ந்துக்குது. மனப்பக்குவம் கஷ்டங்களும் இல்ல அதுக்கு. ஏன்னா எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கிறப்ப இருக்க மாரியே இருக்கிறதில்ல. ஒரு 40 வயச இருக்கிறது இல்ல. தாண்டின உடனே தனியான ஒரு குணங்கள் வர ஆரம்பிச்சுருது. குணங்கள் அது ஒரு அதான் அது அ வந்து அது ஒரு அந்த முன்னாடி சொன்ன விளையாட்டுத்தனங்கள் போனதுக்கப்புறம்,
ஒரு வாழ்க்கையே வேறு விதமா மாற ஆரம்பிக்குது. ஏன்னா இவனுக்கு இப்ப எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கு. ஏன்னா 70 பேருன்னு சொல்லி பின்னாடி நான் 50வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஸோ ஆ. எல்லாரும் ஈவன் வந்து பென்யமீனை வந்து ஒரு லேடு ஒரு சின்ன பையன் மாதிரி சொன்னாலும் அவனுக்கும் 2 குழந்தைங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லாரும் ஒருவேளை 30 வயசை தாண்டினவங்க, சொல்லப்போனால் நிறைய பேர் 40 வயசை தாண்டினவங்களா இருக்கும். ஸோ அந்த காலமும் அவங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். பெரிய பிளஸ் பாடம். ஆமா. அதுல யூதா வந்து நல்ல ஒரு பொறுப்பான ஒரு லீடர்ஷிப் எடுத்துக்கிறாரு. அதுதான் அதாவது எப்படி ஃப்ரம் ஒரு 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 பிளேஃபுல் கேரக்டர், பிளேஃபுல் கூட இல்ல, ஒரு ரிவெஞ்சை பெருசா வச்சு பார்க்கக்கூடிய ஒரு யூத்ஃபுல் கேரக்டர்ல இருந்து ஒரு வெரி மெச்சூர்ட் கேரக்டர் டு ஒரு ப்ளீடிங் ஆகணும். ஏன்னா இப்ப வயசுல பெருசாகும்போது தன்னோட ஒரு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு 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 கர்வம் இல்லாம எப்படி தான் அவ்வளவு இறங்கி போறாரு அப்படிங்கிறது. இறங்கி சொல்றான், நான் அடிமையா இல்லைன்றான். நான் அடிமை, இவங்களை விட்டுருங்க, நான் அடிமையா இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு இந்த இறங்கி அளவுக்கு ஒரு சாக்ரிஃபிஷியல் திங் வந்து இட் இஸ் ஒரு பெரிய கிரேட் சேஞ்ச். அது அது ரொம்ப அழகா தான் இருக்கு. அது நான் படிக்கும் போதெல்லாம் பெருசா இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு படிக்கிறது இல்ல. இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது அதை பத்தி ரொம்ப டீப்பா யோசிக்கும் போது தெரியுது, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ணாம முடியாது எவ்வளவு பெரிய கருத்து. ஆமா ஆமா ஆமா. தேங்க்யூ ப்ரோ. Praise the Lord. நான் கனகராஜ் சொல்லுங்க. பேசுறேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் நான் நினைச்சிருந்த பாயிண்ட்டுகளே பேசினாங்க. ரொம்ப டச்சிங்கா இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. அது அற்புதமான விஷயங்கள் தான். அதை நானும் அதை இப்போ ஆச்சரியமா அதை நீங்க சொல்லும்போது இது பண்ணும்போது புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, சொல்லுங்க. யூதாவுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமையே இருக்குதுங்கிற விஷயத்த நான் இப்பதான் எவ்வளவு முறை இந்த இதை நம்ம படிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கிறோம்னா கூட இந்த விஷயத்த இது டச் பண்ணவே இல்லை இதுவரை. எனக்கு அது புரியல. இது வந்து புதுசா ஒரு இதா இருந்துச்சு. இந்த விஷயத்த நாங்க நினைக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. எங்க கவனத்துக்கு வரவே இல்லை. அதை சரியான விதத்துல அதை எடுத்து இது சொன்னீங்க. அப்போ அது மட்டும் இல்லாம இந்த வம்சத்துல அவங்க வந்து அந்த பரம்பரையா வரங்கிற மெசியா வரக்கூடிய அந்த பரம்பரையில வந்து யோசேப்பை கூட ஸ்கிப் பண்ணி யூதாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எடுத்திருக்காரு கடவுள். அப்படிங்கும்போது அதுக்காக இந்த இடத்துல அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். இந்த இடத்துல தான் முன்னிறுத்தி அதுக்கான காரணங்களையும் அதை கொண்டு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை மாத்தி கொண்டு வர்றாருங்கும் போது பெரிய விஷயம். அது இப்பதான் ரொம்ப நமக்கு தெரிய அழகான வந்துச்சு. ரொம்ப ரொம்ப கவனிப்புங்க. சந்தோஷம். கரெக்ட் கரெக்ட். ஆமா ரொம்ப ஆமா. இப்ப நாம வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்புங்கிற வர்றத அது இல்லாம யோசேப்பு இல்லாம இப்ப நீங்க வந்து யூதா அடுத்தது அப்படின்னு சந்ததியை அப்படி மாத்தி கொண்டு போயிருக்கிறார். இந்த முக்கியமா ஒரு விஷயத்த, மெயினான விஷயத்த அவர் அந்த சந்ததியில தான் கடவுள் வந்திருக்காருங்கும் போது, அதை தேர்ந்தெடுக்கிறாருங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அவன் அந்த யூதாவுடைய இதையே அங்க வெளிக்காட்டுறாரு, அங்க கொடுத்துருக்காருங்கிறது பெரிய விஷயம். அதை இப்போ புரிஞ்சுக்கிட்டோ தெரிஞ்சுக்கிட்டோங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. நீங்க அருமையா அதை சொன்னீங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அது மற்ற இதுகள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த அழகையும் வந்து நீங்க எபிரேய மொழியில் இருக்கிற அந்த விஷயங்களையும் சொல்லி மற்றவங்க சொன்ன விஷயங்களையும் அறிஞர்கள் சொன்னது எல்லாத்தையும் எடுத்து சொல்ற விஷயம் ரொம்ப பெருமாமா இருந்துச்சு. ஒரு 30 வசனம் 35 வசனத்துல வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாத்தையும் இணைச்சு ஆபிரகாமுக்கு அவரு பேசினது கூட அதுக்கு கூட தொடர்புகளை கொண்டு வந்து நீங்க பேசுனீங்கிற போது அது அந்த பைபிள் எவ்வளவு எந்த அற்புதமா எவ்வளவு அழகா கோர்வையா கொண்டு வந்திருக்காங்க. அது இப்ப எவ்வளவு அதுல இருக்குங்கிற விஷயம் நமக்கு ஆச்சரியப்பட முடியாது. அதுக்காக ரொம்ப நன்றிங்க. ஆச்சரியமான ஒரு புத்தகம் தான். ரொம்ப நன்றி. சரிங்க. நன்றிங்க. ரெடி? ஹலோ. ஹலோ. பிரைஸ் லார்ட். ஃப்ரெடி சொல்லுங்க ஃப்ரெடி. நீங்க வந்திருக்கீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். 8:15 தான் வந்தேன். பார்த்தேன் ஸ்கிரீன்ல பார்த்தேன். ஓகே. அவன் 8:15 தான் வந்தேன் ஆக்சுவலா. ஸோ
ஸ்கேட்டர்டா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணேன். நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் அது புரியும். இல்ல 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 ஆக்சுவலா இல்ல. சும்மா ஒரு ஒரு ஃபீல் இன்னைக்கு எப்படி இந்த மாதிரி எபிசோட்ஸ் எப்படி போகுதுங்கிறது ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கட்டும் தான் உங்களை இன்னைக்கு இன்வைட் அது பண்ணியிருக்கேன். ஓகே. அது தெரியும். நீங்க எப்படி குடுப்பீங்க அப்படி உங்க பிரசன்டேஷன் தெரியும். ஓகே, அதுக்கு பிரயோஜனமா இருந்தது ஆக்சுவலா. ஓகே என்னன்னா யோசிப்ப நீங்க கொடுத்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் அந்த 6th இப்பதான் பார்த்தேன். 6 7 இதுக்கு போன எபிசோட் அனுப்பிச்சிங்க இல்லையா? ஆமா. அது அது பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இது கேட்டேன். இது கொஞ்சம் அப்படி கேப் விட்டு கேட்டதுனால எனக்கு இப்போ 2 3 விஷயங்கள் தான் கேட்ட வரைக்கும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் மறுபடியும் முதல்ல இருந்து கேட்கணும். கேட்டுட்டு இல்ல நான் உங்களுக்கு மத்த 5 வீடியோ அனுப்பிச்சிருக்கிறேன். யோசிப்பு 1 ஆ 2 3 4 சரி அனுப்பிச்சிருக்கிறேன். நான் ஓகே 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 அனுப்பிச்சு வச்சா கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் ஒரு டோட்டல் பிக்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஆக தேங்க்யூ மொத்தம் நாங்க படிச்சதை விட நீங்க சொல்றது வந்து என்ன சொல்றது? நாங்க மேலோட்டமா அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம் அப்படியே. ஸோ மேலோட்டமா எங்களுக்கு என்ன புரியுதோ அதை வச்சுட்டு நாங்க போயிடுவோம். ஆனா நீங்க சொல்லும் போது தான் உள்ள ஆழமா உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. நம்ம ஆழமா தெரிஞ்சாதான் நம்ம ருசிக்க முடியும். ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். எனியோ தேங்க்யூ ஃப்ரெடி. தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து ஜூம் பண்ணிக்கங்க. ஓகேண்ணா கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. எலிசபெத் வேற யாரும் இந்த கருத்துகள் சொல்றேன்னா சொல்லுங்க. அக்கா எலிசபெத் அண்ணா எனக்கு வந்து யூதா அந்த வழக்காடுன்னு அந்த விஷயத்தில் வந்து அவங்க அப்பாவுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர் பேசினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ணா. அது அவங்க அப்பா வந்து எப்படி அந்த பென்யமீனை தான் சார்ந்திருக்காரு, பென்யமீன் இல்லைன்னா அவர் இறந்துருவாருன்றதை வந்து யோசேப்புக்கு புரிய வச்சு அது ஒரு அருமையாக அதை வந்து எடுத்து சொன்னதுனால வந்து ஆனாலும் வந்து யோசிப்பு வந்து இல்லை இல்லை எனக்கு அவன் வேணுன்ற மாதிரி அவர் கேட்டது, அந்த சாக்கில் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் அடிமையாக இருந்தால் போதும், மற்றவங்களாம் கிளம்புங்கன்னு சொன்னது, அது வந்து பயங்கரமாக பயமுறுத்தி அவங்கள வந்து ஒரு வழி பண்ணிட்டாரு யோசிப்பு. அவர் ஆண்டவர் அந்த திரும்பி அந்த ஆளுகையை கொடுத்த போது அந்த ஆளுகையை மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள வந்து கொன்று போட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல், ஆனால் தன்னுடைய ஆளுமையை வந்து அவர் யோசிப்பும் விளங்க பண்ணினது ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி இவ்வளோ ஸ்காலர்ஸோடைய இது சொல்கிறீங்களா, நாங்கள் வெறும் பைபிள் மட்டும்தான் படிக்கிறோம், எங்களுக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ தியானிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஐயோ நம்மலாம் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு நம்மளும் அதிகமாக தியானிக்கணும் அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கு அண்ணா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். அவ்வளோதான் அண்ணா, க்ளோஸ் பண்ணிடலாமா? வேற யாருக்கு டவுட் ஆக்சுவலா சொல்லுங்க ஃப்ரெண்டி. நம்ம ஆக்சுவலா அந்த யோசேப்பு வந்து அது அவங்க வந்ததுக்கு அவங்க பஞ்சத்து காலத்துல அவங்க வந்து வாங்குறதுக்கு வராங்க இல்லையா, வரப்போ இவர் இந்த சின்ன அந்த டிராமா மாதிரி எல்லாம் பண்ணி அவங்க சகோதரர்கள் எல்லாம் வந்து உணர வைக்கிறார் இல்லையா. ஸோ அந்த உணரணுன்றதுக்காக வந்து யோசேப்பு வந்து இப்படி ஒரு இது பண்றாரா அப்படிங்கிறது ஒரு இது. ஆமா, அவங்களுடைய மனமாற்றங்களை அவன் வந்து உறுதிப்படுத்திக்கிறான். ஏன்னா அவன் வந்து எகிப்துக்குள்ள வந்தப்போ அவனுக்கு தெரிஞ்ச சகோதரர்களுடைய குணங்கள் வேற. இப்போ அந்த குணங்கள் அப்படியே தான் இருக்கா, இல்ல அந்த ஒரு 10 வருஷங்கள், ஒரு 20 வருஷம் இடைவெளி வந்து அவங்களை எந்த அளவுக்கு மாத்தி இருக்கு? ஏன்னா அவங்க தன் தகப்பனை எந்த அளவுக்கு புண்படுத்தினாங்கிறது யோசிப்புக்கு தெரியும். ஏன்னா அவங்க பண்ண அக்கிரமத்தை வந்து இவன் வந்து சொல்றப்போ யோசேப்பையே ஒழிச்சிடணும்னு திட்டம் போடுற அளவுக்கு அவங்க ஒரு மாதிரி அந்த யூத்துடைய இதுல ரொம்ப குரூக்கடா இருந்தாங்க. அப்படி இருந்தவங்க அப்படியே தான் இருக்காங்களா? தன் தகப்பனை ஒருவேளை அப்ப அவங்க வெறுத்து இருந்திருக்கணும் யோசேப்பின் காரணமா. ஆனா அப்படி இருந்த மக்கள் மாறி தன் தகப்பனுக்காக ஒரு அதாவது இன்னொன்று சொல்ல போனா தன்னை விற்ற முயற்சி பண்ணவங்க பென்யமீனை காப்பாத்துறதுக்கு தங்களையே தியாகம் பண்ற அளவுக்கு அந்த பாயிண்ட் தான் வரேன் ஆக்சுவலா பெஞ்சமின் வந்து இது நாங்க வந்து இது பண்ண போறோம் அப்படின்னு சொன்னப்போ அவன் வந்து விட்டுட்டு போகல.
விட்டுட்டு போய் அவங்க ம், அப்பாட்ட யோசேப்புக்கு சொன்ன மாதிரி ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம் ஆக்சுவலா. பட் ம். சொல்லல. அவன் வந்து அவங்க ஆமா. அப்பாவுக்கும் பரிந்து பேசுறான், தம்பிக்கும் பரிந்து பேசுறான். பேசிட்டு ஆ. வந்து எங்களை கூட நீங்க அடிமையா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். இல்ல அது இப்போ எங்களாங்கிறத விட என்ன என்ன என்னன்னு சொல்லிக்கிறான். என்ன எல்லாத்தையும் என்னங்கிறத அனுப்பிச்சிருங்க, நான் நிக்கிறேங்கிறான். அதுதான் நான் கிளைமேக்ஸ். சொல்றாரு. அந்த மனமாற்றம் வந்து அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்திருக்குமா? இல்ல அவங்க அதுக்குன்னே அந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அவங்க அந்த அதை யோசிச்சு இந்த இவங்க பண்ண பாவம் வந்து அவங்களுக்கு அந்த உணர்த்திக்கிட்டே இருந்திருக்குமான்னு. அதாவது இல்ல அவங்க யோசேப்புக்கு செய்த உணர்ந்துட்டாங்க. தவறுகள். இல்ல அதாவது என்னன்னா, ஆரம்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பரஸ்பர பகை எல்லாம் போயி, பரஸ்பர அவநம்பிக்கை எல்லாம் போயி, இப்போ ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காதபடிக்கு, இப்ப அவர்கள்லாம் முதல்ல பார்த்தா மிந்திலேயே அதுக்கான ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம். அவங்க வந்து வீட்டு விசாரணைக்காரன் வந்து செக் பண்றப்போ, அத்தனை பேரும் ஒரு 17வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் கோரஸா பேசுறாங்க. இல்ல நாங்க அப்படி பண்ணுமா, இப்படி பண்ணுமான்னு. ஆனா அந்த ஒரு கிரைசிஸ் உடைய உச்சம் வந்தப்போ பென்யமின் பேக்ல அந்த பானபாத்திரம் இருந்த உடனே அத்தனை பேரும் அமைதியாயிடுறாங்க. அமைதியாயிடுறாங்கன்னா அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க. பேசுறதுக்கு அவங்களால முடியல, வார்த்தையே இல்லை. அதனாலதான் யூதா திரும்ப அதே வந்து அந்த பாவத்தை இடத்துல செய்ய அவங்களுக்கு போயிட்டு துணிவு சரி அந்த பண்ணலாம். வரல. திரும்ப அதே பாவத்தை ஆமா, செய்வதற்கு அவங்களுக்கு வந்து அந்த இது வரல. வரல. அப்புறம் அது அதனாலதான் யூதா உணர்த்துது. வந்துட்டு ஏன்னா இவ்வளவு இந்த நாள் அந்த கேஸ பாவத்தை ப்ளீட் பண்றான். கரெக்ட். இவ்வளவு நாள் அந்த பாவத்துல அவங்க இருந்திருப்பாங்க. அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல அந்த அவங்களுக்கு அந்த உறுத்தல் உறுத்தல் இருந்தது. அதனால அவங்களுக்கு சில நேரத்துல பேச முடியாம போனோடனே தான் யூதா லீடர்ஷிப் எடுத்து இப்ப வந்து கன்வின்ஸ் பண்ணணும், இது பண்ணணும். அதே நேரத்துல அதான் அதனாலதான் அந்த ஆர்குமெண்ட் வந்து இவரு ஜெயராஜ் பிரதர் சொன்ன மாதிரி அந்த ப்ளீடிங் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. கரெக்ட். ப்ளீடிங் அழகான வார்த்தை சொன்னாரு. அது ரொம்ப ரொம்ப அழுத்தமாவும் ரொம்ப நமக்கு மூலமொழி என்ன அழகுன்னு சொல்லி இவங்க சொல்றது கேட்டாதான் ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவங்க சொல்லும்போது இவ்வளவு அழகா அவர் கன்வின்ஸ் பண்ணி யோசேப்பு டக்குன்னு மாறி கதறி அழுகிற அளவுக்கு அந்த வார்த்தைகளுடைய வலிமையும் ஒரு ஆழமும் இருந்திருக்குங்கிறது பெரிய சந்தோஷம் தான். கரெக்ட். ஸோ யூதா இன்னொன்னு தெரிஞ்சு ஏன்னா வந்து யாக்கோபு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாப்ல எனக்கு வந்து இவனும் போயிடக்கூடாது அப்படிங்கிற பெஞ்சமினும் போயிடக்கூடாது அப்படி. ஸோ அதுவும் அவனுக்கு மைண்ட்ல ஓடி இருக்கு யூதாக்கு. ஸோ எப்படியாச்சும் ஆமா கன்வின்ஸ் ஆமா பண்ணி பெஞ்சமின் அனுப்பிச்சிடணும். நான் அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, பெஞ்சமினா தான் அனுப்பிச்சிடணும் அவங்க அப்படிங்கிற. அப்பாட்டியே அப்படித்தானே சொல்றான், தன்னை பணயமா வச்சுதான் பாக்குறான். சோ எல்லாமே ஒட்டுமொத்தமா பாக்குறப்போ ரொம்ப சுவாரஸ்யமான அழகான ஒரு அற்புதமான ஒரு சாப்டர் 44. அவனை ஹீரோ ஆக்கின சாப்டர் சொல்ல போனா. கரெக்ட். சரி, ஓகே, எலிசபெத் ஜாம் பண்ணுங்கப்பா. வேற யாராவது கேக்குறீங்களா? Praise the Lord, brother. ஓ ஜெயிஞ்சு இருக்கீங்களா? இருக்கேன் கொஞ்சம் லேட்டா வந்தேன். பரவாயில்ல. Just I wanted to give only one information. ஜூடா வந்து ஹீப்ரூ நேம்ல வந்து பிரைஸ்ன்னு அர்த்தம், இல்ல துதின்னு அர்த்தம். அதே மாதிரி ஜூடாவோட லீனேஜ் தான் வந்து கர்த்தர் கொடுத்திருப்பார். ஸோ அவருக்கு அந்த பேட்ரியாட்டிக் இதை வந்து ஆண்டவர் கொடுத்திருப்பார். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். தட்ஸ் வை தட் லீடர்ஷிப், அந்த 4 பேர்ல லீடர்ஷிப்பை வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதான் பிரதர்ஸ்குள்ள லீடர்ஷிப் அது கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நான் நீங்க சொல்லும் போது நான் அதை கத்துக்கிட்டேன். அதே மாதிரி அந்த 12 ட்ரைப்ஸ்ல வந்து ஜூடாவோட ட்ரைப் வந்து ஜூடாவோட லீனேஜ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுலதான் வந்து கிங்ஸ் எல்லாம் வராங்க, டேவிடு, அப்புறம் இயேசு கிறிஸ்து எல்லாமே அதுலதான் வராங்க. ஸோ அதனால ஜூடாக்கு அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக வேண்டிய வந்து he gave the leadership role. That is why இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் தட் this is what I felt. இந்த சின்ன இன்சிடென்ட் that he is very close with God and அவரோட தம்பிக்காக முன்னாடி போய் பரிந்து பேசுறாரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். கரெக்ட் தான் சிஸ்டர் சொல்றது. தேங்க்யூ. சரி, ஜாம் பண்ணுங்கப்பா. அங்கிள் வின்சென்ட் அங்கிள். ஓகே. கிருபை இருக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே ராஜாவுடைய வேதத்தை தியானிப்பதற்கு எங்களுக்கு சகோதரமாக கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சாமி. சகோதரருக்கு கொடுத்து வருகிற ஞானத்திற்காக ஆண்டவரே, அவர் கொடுத்து வருகிற எல்லா விதமான அறிவுக்காக தேவனே நன்றி செலுத்துகிறோம். அநேக புத்தகங்களை ரெஃபர் பண்ணி அநேகருடைய எழுதின
ஆண்டவரே இந்த வேதத்தை குறித்து வேதத்தினுடைய இந்த கேரக்டர்ஸை குறித்து எழுதி அதை படித்து எங்களுக்கு தெளிவாக விளக்கி எங்கள் மனதிலே ஆண்டவரை மிக தெளிவாக புரியும்படியாக இந்த வேதத்தை ருசிக்க செய்யும் விதமாக அவர் நடத்துவதற்கு அவர் கொடுத்த ஞானத்திற்காக நன்றி சாமி. அநேகர் இதில் கலந்து கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. அது மட்டுமில்லாதபடி ஒவ்வொருவரும் இதை ஆண்டவரை இதை தெளிவாக கேட்டு அவருடைய சொல்லுகின்ற கருத்துக்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அநேக என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்களுக்கும் அந்த உந்துதலாக நாங்கள் கவனிக்கின்ற வேளையிலே அநேக நற்காரியங்களை எங்கள் மனதில் தந்து வர்றீங்க, சிந்தனைகளை தந்து வர்றீங்க ராஜா. எப்படி வேதம் சாதாரணமாக ஆவியானவரால் எழுதப்பட்டது என்பதுக்கு ரொம்ப அடையாளமான காரியங்கள், நிறைய காரியங்களை நீங்கள் தந்து வர்றீங்க. சாதாரணமாக மேற்போக்காக படிப்பதற்கும் ஆழமாக கற்றுக்கொள்வதற்கும் வேதத்தை தியானிப்பதற்கும் உள்ள வித்தியாசங்களை கற்றுக்கொண்டபடியால் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் ராஜா. இந்த நாளில் கூட யூதாவை குறித்து தெரிந்து கொள்ளவும், ஒருவேளை யூதாவோட கடந்த கால வாழ்க்கை அதை குறித்து கூட நாங்கள் படிப்பதற்கு எங்களுக்கு இந்த நாளிலே ஒரு மனதை தந்திருக்கீங்க. யூதா ஆண்டவரை ஆரம்பத்திலேருந்தே ஒரு பரிசுத்தமான நபர் என்பது அது இல்லை கர்த்தாவே. தேவனாய கர்த்தர் நீங்கள் பாவிகளை எடுத்து பாவிகளையும் கூட ஆண்டவரை நேசித்து அவர்கள் மூலமாகவும் சந்ததிகளை உருவாக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த நாளிலே நாங்கள் புரிந்து கொண்டு அதற்காக நன்றி. அது மட்டும் இல்லாமல் சகோதரருடைய ஒற்றுமை, சகோதரர் ஒருமித்து வாழ்வது எவ்வளவு இன்பமானது என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தந்தமைக்காக நன்றி சாமி. அநேக வேத காரியங்களை குறித்து விரிவாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த ஆண்டவரே நெட்வொர்க்கில் எந்த விதமான தடை இல்லாதபடி பார்த்து கொண்ட பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே நல்ல சூழ்நிலை கொடுத்ததற்காக நன்றி. சகோதரருக்கு நல்ல உடல் சுகம் பலத்தையும் தந்து சுகத்தையும் தந்திருக்கேன், அதற்காக தேவனை சோத்திருக்கிறேன். கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறோம், ஒருத்தரோட குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்திருக்கீங்க ராஜா. இதை நாங்கள் அநேகருக்கு நாங்கள் சொல்லிட்டு வர்றோம். ஒருவேளை மற்றவர்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம், இது குறித்து பேசுகிறோம். நிச்சயமாக அளவு அநேகர் கலந்து கொள்வாங்க நான் விசுவாசிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து இந்த காரியம் நல்லபடியாக தெளிவில்லாமல் இருந்த எங்களை தெளிவு உள்ள ஒரு மனநிலைமைக்கு கொண்டு இதை தொடர்ந்து நடத்துவதற்கு தேவன் கொடுத்து வர மிகப்பெரிய வாய்ப்புகளுக்காக நன்றி சாமி. தேவன் தாமே மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுங்க. தொடக்கம் முதல் முடிவு உங்களுடைய பிரசனம் இருந்ததுக்காக நன்றி சாமி. தொடர்ந்து இதை குறித்து நாங்கள் தியானிக்கவும், இதை குறித்து அடுத்த வாரம் நாங்கள் பேசும்பொழுது இந்த கருத்துக்களை மேலோட்டமாக பார்க்காதபடி ஆராய்ந்து நாங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ள கத்த உதவி செய்ய போறதுக்காக நன்றி. கலந்து ஒவ்வொருக்காக நன்றி. மறுபடியும் சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ நாம மாத்திரம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you. God bless you. மறுபடியும் நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. நம்ம அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். Thank you. Good night. Good night to all. Good night.